புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் பற்றிய ஆய்வுகளை சிந்தனைகளை மேலெடுத்து சவிதா பல்கலைக்கழகத்தின் மையத் தலைவராக பணியாற்றி கொண்டிருக்கின்ற பேராசிரியர் விஞ்ஞானி முனைவர் அசோக்குமார் வீரமுத்து ஐயா அவர்களை உங்கள் கரவொலியோடு மேடைக்கு அழைக்கின்றேன். அவர்களோடு சென்னையிலிருந்து இன்றைய நிகழ்ச்சிக்கு சிறப்பு பங்கேற்பாளராக வருகை தந்திருக்கின்ற வனம் இந்தியாவினுடைய புரவலர் அறங்காவலர் பிரிசிசன் திரு ஈஸ்வரமூர்த்தி ஐயா அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கின்றேன். சவிதா பல்கலைக்கழகத்தின் மையத் தலைவர் பேராசிரியர் விஞ்ஞானி முனைவர் அசோக்குமார் வீரமுத்து ஐயா அவர்களுக்கு வனத்தின் சார்பில் சிறப்பு செய்து வாழ்த்திட வனத்தின் அறங்காவலர் புரவலர் பிரிசிசன் ஈஸ்வரமூர்த்தி ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். உங்கள் கரவொலி அதற்கு துணை செய்யட்டும். நன்றி. இப்பொழுது நம்முடைய சிறப்பு விருந்தினருடைய சிறப்புரை. எல்லோருக்கும் மாலை வணக்கம். எனக்கு என்ன பேசுகிறதுனே தெரில. பிகாஸ் எனக்கு முன்னாடி பேசின சார் உண்மைக்கும் தமிழ் புலமை அதை நான் ரொம்ப வியந்து பார்த்தேன். நான் சின்ன வயசில் படிக்கும் போது இருந்த ஆசிரியர்கள், தமிழ் ஆசிரியர்கள் எப்படி புலமையோடு அந்த திறமையோடு பேசுவாங்களோ அதை அப்படியே நேரில் பார்த்த மாதிரி அப்படியே மெய் சேர்த்த மாதிரி ஃப்ரீஸ் ஆகிடுச்சு உடம்பு. ஸோ அந்த அளவுக்கு உங்களோட தமிழ் புலமை இருந்தது ஐயா. ரொம்ப ரொம்ப ஸோ ரொம்ப நன்றி. அந்த எங்களுக்கு ஆக்சுவலாக என்னோடய சொற்பொழிவை கேட்க வந்ததை தாண்டி உங்களோட சொற்பொழிவு எங்களுக்கு ரொம்ப ஒரு ஒரு உணர்ச்சி தரமான ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணிங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாருக்கும் ரொம்ப மாலை வணக்கம். குறிப்பாக இந்த விழாவுக்கு, இந்த 92வது வனம் இந்தியா ஃபவுண்டேஷன் இந்த மாதாந்திர விழாவுக்கு என்னை அழைச்சதுக்கு வனம் இந்தியா சார்பாக என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதில் குறிப்பாக ஸ்கை சுந்தரராஜன் சார் ஐயா, அவர் தான் முதல்ல எனக்கு தெரியுங்க. ஸோ அவருக்கு நான் எப்போதுமே ஐ ஆல்வேஸ் கிரேட்ஃபுல். அவருக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன். ஏன்னா அவரோட பேச்சு, அவர் சிம்பிளிசிட்டி, ஹம்பிள்னஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுதான் என்னை இங்கே இவ்வளோ தூரம் வர வச்சது. நன்றி ஐயா. சரி, இப்போது நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஓகே பெட்டர் சார். சார், என்னை பற்றி நான் ஒரு 2 நிமிஷம் நான் சொல்லிடுறேன். நான் 2012 மெட்ராஸ் சென்னை பல்கலைக்கழகத்தில் பிஹெச்டி முடித்தேன். அது ரொம்ப என்னோடய சொந்த ஊர் பார்த்திங்கன்னா கூடலூர் நீலகிரி மாவட்டத்தில் பந்தலூர் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்குது. ஸோ அங்கேருந்து திரும்ப நான் எம்எஸ்சிலாம் திருச்சி சென்ட் ஜோசப் காலேஜ், ஏன்னா அப்துல் கலாம் மாதிரி படித்து வரணும் அப்படிங்கிறதுக்காகவே அங்கே திருச்சி சென்ட் ஜோசப் காலேஜில் படித்து அதுக்கப்புறம் எம்ஃபில் முடித்து அதுக்கப்புறம் பிஹெச்டி உள்ளே என்ட்ராகி பிஹெச்டி படிக்கும்போது எனக்கு வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு டாபிக் எங்கள் ப்ரொஃபஸர் கொடுத்தாரு. அப்போ எப்போனா 2008. ஸோ எல்லாருமே ஜெனட்டிக்ஸு அந்த மாதிரியான மரபியலோ இல்லை வேறு மாதிரியான ஒரு சயின்டிஃபிக் மெடிக்கல் ஓரியன்ட் சப்ஜெக்ட் எடுக்கும்போது என்னை மட்டும் எங்கள் ப்ரொஃபஸர் கேட்டார், உனக்கு எந்த டாபிக் பிடிச்சிருக்குனாரு. எனக்கு என்வரான்மெண்டல் சயின்ஸ் பிடிச்சிருக்கு சார்னு. ஸோ என்வரான்மெண்டல் சயின்ஸ் பிடிச்சிருக்குன்னா அப்போ என்ன வேணும்னாரு. அதாவது வேஸ்ட் டு வெல்த். எப்போ 2007-8 அப்போல்லாம் வேஸ்ட் டு வெல்த் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் யாருக்குமே தெரியாது. மேபி அது அப்போ தான் இனிஷியேட் ஆகிருக்க டைம்னு நினைக்கிறேன். அப்போது கழிவு, அதாவது பார்த்திங்கன்னா திரவ கழிவு, அதாவது லிக்விட் வேஸ்ட்லேருந்து அந்த லிக்விட் வேஸ்ட்டை எப்படி வெல்த்தாக மாற்றுறது, அதுலேருந்து எப்படி மைக்ரோ ஆர்கானிசம் வளர்த்து அதை எப்படி எனர்ஜிக்கு நம்ம யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் என்னோடய பிஹெச்டி டாப்பிக்கு. அதனால தான் எனக்கு ஈவன் தோ நான் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் நான் பிஹெச்டி ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாலும் எனக்கு இந்தோ ஆஸ்திரேலியன் ஃபெல்லோஷிப்னு ஒரு அங்கீகாரத்தையும் கொடுத்து ஆஸ்திரேலியாவில் போயிட்டு பிஹெச்டி படிக்கிறதுக்கு ஒரு நிலைமைக்கு எனக்கு வந்துச்சு. ஸோ அதனால் என்னோடய பிஹெச்டி பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியாவில் நான் 2 வருஷம் அங்கே இருந்தோம், மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் அப்படியே பிஹெச்டி முடிச்சது.
முடித்ததுக்கப்புறம் என்னோடய ஃபீல்டு வந்து வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறதுனால நான் வந்து ரிலையன்ஸ் ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் கார்பரேட் இன் இந்தியா, அதாவது ஆயில் ரிஃபைனரி பார்த்தீங்கன்னா ஏஷியாவிலே பெருசு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியோட குஜராத்தில் இருக்கக்கூடிய ஜாம்நகர் ரிஃபைனரி தான். அந்த ஜாம்நகர் ரிஃபைனரியில் சீனியர் சயின்டிஸ்ட்டாக பிஹெச்டி முடிச்சோன்னா நான் அப்பாயின்மெண்ட் பெர்மனன்ட் ஜாப், அப்போயே 75,000 சேலரி. பட் அதில் வந்து அந்த ஒரு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கும் என்னோடய குடும்பத்துக்கு மட்டும்தான் அது வளர்ச்சியை நான் கொண்டு வர முடிஞ்சது. என்னால் வந்து மக்களுக்கோ இல்லை மக்கள் பணியோ இல்லை வேறு ஏதாவது சொசைட்டிக்கு எதுவுமே பண்ண முடியல. அதனால என்னோடய பர்மனண்ட் வேலையை வேணான்னு சொல்லிவிட்டு நான் மலேசியா பல்கலைக்கழகத்தில் போயிட்டு இப்போ விஞ்ஞானி, அதாவது சீனியர் சயின்டிஸ்ட்டாக ஜாயின் பண்ணேன். ஸோ அங்கே ஆரம்பித்தது ஆல்மோஸ்ட் ஒரு 12 கண்ட்ரியில் நான் வந்து சயின்டிஸ்ட் அண்ட் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணிட்டேன், இன்க்ளூடிங் தைவான், கொரியா. அதே மாதிரி வந்து மேரி குரி ஃபெல்லோஷிப், உலகத்திலே ஆராய்ச்சியாளருக்கு கொடுக்கக்கூடிய முக்கியமான ஒரு ஃபெல்லோஷிப்பு. அந்த ஃபெல்லோஷிப்பில் வந்து பார்த்திங்கன்னா யூரோப்பியன் எல்லா யூனிவர்சிட்டியும் இன்க்ளூடிங் நார்வே, ஸ்வீடன் எல்லா கண்ட்ரிலையும் போய் ஒர்க் பண்ணியிருக்கேன். இப்போது லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா என்னோட 100க்கு மேற்பட்ட கட்டுரைகள் எழுதி, ஆராய்ச்சி கட்டுரைகள் இது எல்லாமே இதில் பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்டல் சயின்ஸ், வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், வேஸ்ட் டு வெல்த், இந்த கான்செப்டில் என்னோட 100 ஆர்டிக்கிளுமே இருக்கும். அதுக்காக தான் வந்து இந்த தொடர்ந்து 3 வருஷமாக 2023, 2024, 2025 இந்த 3 வருஷமும் தொடர்ந்து உலக விஞ்ஞானிகள் பட்டியலில் வந்து என்னோடய பேர் எப்போதுமே வந்துட்டுருக்கும். இதுதான் காரணம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மந்த், கடந்த மாதங்களில் நீங்கள் கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கிற அத்தனை முன்னணி பத்திரிகைகளும் என்னோடய பேர் இருக்கும். நீங்கள் எக்கனாமிக்ஸ் டைம்ஸ் ஆகட்டும், டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஆகட்டும், இல்லை இந்தியா டுடே ஆகட்டும், இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஆகட்டும், தினத்தந்தி, தினமலர், லோக்கல்லேருந்து இந்தியா லெவலில் ஃபுல்லாக எல்லா பத்திரிகைகளையும் தலைப்புச் செய்தியில் என்னோடய பேர் இந்த லாஸ்ட் 1 மாத காலமாக வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், அசோக் குமார் வீரமுத்து. ஸோ அந்தளவுக்கு ஏன் அப்படின்னா இது என்னோடய ஆராய்ச்சி வந்து சமுதாயத்தை சார்ந்தது, மக்கள் பணிக்கு வந்து அவங்களோட ஒரு அன்றாட வாழ்க்கையில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அதை நம்ம எப்படி வந்து அதை அட்ரஸ் பண்ண போகிறோம், இந்த ஒரு விஷயத்தை தான் எனக்கு சார்ந்தது. இந்த 2 வருஷமாக நான் கிட்டத்தட்ட வந்து மோர் தென் 130 ஸ்கூலில் நான் போயிட்டு எஜுகேட் பண்ணியிருக்கேன். அதாவது இந்த 1.5 வருஷம், ஆல்மோஸ்ட் 1.5 வருஷம் தான். இந்த 1.5 வருஷத்தில் 130க்கு மேற்பட்ட பள்ளிகளுக்கு நான் சென்று சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு அந்த ஸ்டூடெண்ட்டுக்கும் இந்த மாதிரி வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், என்விரான்மெண்டல் பொல்யூஷன் என்ன எப்படி இருக்கும், அதை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறது. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் கல்லூரி மாணவர்களை தாண்டி பள்ளி மாணவர்களுக்கு இந்த விஷயத்தை நம்ம கொண்டு போய் சேர்த்தாதான் அங்கேருந்து விதை ஆரம்பிக்கும். அப்போ இன்னும் ஒரு 20-30 வருஷத்துக்கு கழித்து நம்ம பார்த்தோமா நம்மளோட நாடும் வளர்ப்புற மக்களுக்கும் அறிவு அந்த இதில் வந்து வரும். அந்த ஒரு நோக்கத்தில் தான் கிட்டத்தட்ட ஸ்கூல்லேருந்து ஆரம்பிச்சது. கல்லூரிகள்னு கிட்டத்தட்ட 100க்கு மேற்பட்ட கல்லூரிகள் வந்து சிறப்பு விருந்தினராக அழைக்கப்பட்டிருக்கேன். நிறையா இந்த வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது இப்போ வனம் இந்தியாவோட எப்படி எதுவும் ஒரு 5ல் ஒரு பகுதியோ, இது என்னோட வந்து லைஃப்பில் இதுதான் என்னோட முழு பகுதியே. ஸோ அதனால தான் போகிற இடமெல்லாம் வந்து இந்த வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் என்னோடய மொபைலில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 2,000-5,000 ஃபோட்டோ இருக்குன்னா ஒரு வருஷத்தில் குறைஞ்சபட்சம் அந்த 2,000 ஃபோட்டோவில் 1,800 ஃபோட்டோ எல்லாம் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட். எங்கெல்லாம் குப்பை கிடக்குதோ, எங்கெல்லாம் இருக்கோ, அதை எப்படியெல்லாம் பிரச்சனையை கொண்டு வந்து அதை வந்து சரி செய்ய முடியும். கிட்டத்தட்ட நான் வந்து இந்த 2 வருஷத்தில் ஒரு 150 விழிப்புணர்வு கட்டுரைகள் எழுதியிருக்கேன். எதுலன்னா தினத்தந்தி, தினமலர், நீங்கள் எதில் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். முந்தானத்து கூடயும் 26ஆம் தேதி ஒரு தினமலரில் திருப்பூர் மாவட்டத்தில் வந்த பத்திரிக்கை அது, நல்லாறு அப்படின்னு சொல்லிட்டு, நல்லாரோட நிலைமை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதை குறித்து ஒரு கட்டுரை எழுதியிருந்தேன். நீங்கள் 26ஆம் தேதி எடுத்து பார்த்தீங்கன்னா அது என்னோட கட்டுரை தான். இப்படி தொடர்ந்து திருப்பூர் பற்றியோ, திருப்பூர், பல்லடம், கோயம்புத்தூர் சார்ந்த நிறைய கட்டுரைகள் எழுதுவேன் நான். ஸோ ஏன்னா பிகாஸ் எனக்கு வந்து இந்த வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டு இந்த துறை வந்து என்னோட ஒரு ஆசைப்பட்டு வந்த ஒரு துறை. அதனால தான் இதில் உங்கள் வனம் இந்தியாவில் சேர்ந்து இந்த துறையில் நானும் அதில் 5ல் நானும் ஜாயின் பண்ணி கண்டிப்பாக நானும் வந்து இந்த கழிவு மேலாண்மை பெரிய லெவலில் கொண்டு போவேன். சார்கிட்ட கூட பேசுகிறேன், சுந்தரராஜன் சார்கிட்ட. அவரும் வந்து நம்ம இதை வந்து சும்மா அப்படி விடக்கூடாது, இதை நம்ம வந்து வேஸ்ட் டு வெல்த் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து பெரிய லெவலில் கொண்டு போகணும். இன்றைக்கி இருக்கிற பிரச்சனை என்னென்னா, இப்போ வரேன் சார். இப்போ நான் கரண்டாக வந்து சென்னை சவிதா பல்கலைக்கழகத்தில் ப்ரொஃபஸர் அண்ட் ஹெட், சென்டர் ஃபார் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அப்படி துறையில் நான் வந்து பேராசிரியர் இப்போ ப்ளஸ் ஹெட்டாகவும் இருக்கிறேன். அதை தாண்டி சிங்கப்பூர் பல்கலைக்கழகம், மலேசியா பல்கலைக்கழகம், தாய்லாந்திலோட எல்லாமே ஆகச்சிறந்த பல்கலைக்கழகம், எல்லா பல்கலைக்கழகத்துலேயும் விருந்தினர் பேராசிரியர், அதாவது விசிட்டிங் ப்ரொஃபஸராக இருக்கிறேன் நான். சரிங்களா? ஏன்னா பிகாஸ் இந்த வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அந்த ரிசர்ச்சான பேஸ்டு விஷயத்துக்காக தான்.
இன்னைக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். நம்ம சொல்ல போகிறது எல்லாமே புதுசு எதுவுமே கிடையாது. நம்ம அன்றாட நடக்கக்கூடிய விஷயம், நம்ம பார்க்குற விஷயம், நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். மக்கள் தொகை இன்னைக்கு உலக மக்கள் தொகை பார்த்தீங்கன்னா 8.4 பில்லியன் தாண்டி போச்சு. இந்தியா மக்கள் தொகை வந்து 1.5 பக்கம் போயிடுச்சு. இதனால என்ன பிரச்சனை வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கழிவு. இன்னைக்கு உலகத்திலே இருக்கிற முக்கியமான பிரச்சனை என்னன்னா கழிவு தான், வேஸ்ட் மேனேஜ்மெண்ட். சரிங்களா, வேஸ்ட்டு. ஏன்னா இன்னைக்கு மக்கள் தொகை பெருக்கத்தில் எங்கே பார்த்தாலும் பொல்யூஷன். சரிங்களா, இங்கே பாருங்கள் மக்கள் தொகை பாருங்கள் எவ்வளோ. அதாவது இன்னைக்கு ஒரு சைனாவா மக்கள் தொகை கணக்கெடுப்பில் வந்து சைனாவா இந்தியான்னு பார்க்கும்போது நம்ம இந்தியா தான் அதிகமாக இருக்கும். ஏன்னா சைனாக்காரன் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டரில் வெறும் 150 பேர் தான் அவங்களோட ஸ்டாட்டிக்கல் பாயிண்டில் இருக்குது. ஆனால் நம்மளது பார்த்தீங்கன்னா 450 பேர் இருக்கும். ஸோ அதனால் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கழிவு அப்படிங்கிறது வந்து திடக்கழிவாகட்டும் திரவக்கழிவாகட்டும் இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் கொட்டி கிடக்கு. முன்னாடி காலத்திலலாம் பார்த்தோமா ஒருத்தருக்கு சளி பிடிச்சிச்சின்னா 10 நாள் 5 நாளில் சரியாக போயிடும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ப்ரொலாங்டு ஒரு 20 நாள் ஆகுது, 1 மாதம் ஆகுது, ஈவன் 3 மாதம் கூட ஆகுது. அதுக்கெல்லாம் என்ன பிரச்சனை நம்ம இதில் தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு பாப்புலேஷனால வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2025 கணக்கெடுப்படி ரிசோர்ஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரைசஸ் இதுதான் இன்றைக்கி முக்கியமான பிரச்சனை. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா முக்கிய பிரச்சனையில் ஒன்று என்னென்னா வாட்டர் அண்ட் ஃபுட். அதாவது தண்ணிக்கும் உணவுக்கும் நமக்கு பல பிரச்சனைகள் இருக்குது. சிவியர் வாட்டர் ஸ்காரிட்டி இன் 21 ஸ்டேட், 21 ஸ்டேட்டில் வந்து இன்றைக்கி இவ்வளோ பிரச்சனை இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 40% பாப்புலேஷன் ஃபேஸிங் ஃபுட் இன்செக்யூரிட்டி. இன்றைக்கி இருக்கிற இந்தியாவில் 40% பாப்புலேஷன் மக்களுக்கு வந்து உணவு வந்து பாதுகாப்பு கிடையாது. ஏன்னா உணவு இன்செக்யூரிட்டி இன் ஃபுட். சரிங்களா, இதில் பார்த்தீங்கன்னா அர்பன் பிரேக் டவுன், 50 மில்லியன் அர்பன் ஹவுசிங் ஷார்ட்டேஜ், இதுவும் ஒரு பிரச்சனை. ஏன்னா மக்கள் தொகையினால் பார்த்தீங்கன்னா 50 மில்லியன் அர்பன் ஹவுசிங் ஷார்ட்டேஜ் இருக்குது. அதே மாதிரி சிட்டிஸ் டவுனிங் இன் 150,000 மெட்ரிக் டன் டெய்லி வேஸ்ட். மக்கள் தொகை இதனால நம்ம எவ்வளோ வேஸ்ட் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு நாளைக்கு சிட்டியில் மட்டும் பார்த்தீங்கன்னா 150,000 மெட்ரிக் டன். இப்போ ஜாப் அண்ட் ஹெல்த் விஷயத்தை போய் பார்த்தோம்னா 90 மில்லியன் யூத் வந்து இன்றைக்கி வந்து அன்எம்ப்ளாய்டாக இருக்காங்க பிகாஸ் ஆஃப் பாப்புலேஷன். எல்லாமே இன்றைக்கி வந்து இதுதான் பாப்புலேஷனை வச்சு தான் நம்மளோட எல்லாவும் அடங்கும். அதே மாதிரி 1300 ஆளுங்களுக்கு ஒரு டாக்டர். பாப்புலேஷன் இம்பேக்ட். அடுத்து என்வரான்மெண்ட் அண்டு சொசைட்டி. இதில் வந்து எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்குறோம். இப்போ என்வரான்மெண்ட் வந்து கொலாப்ஸ். 90% cities polluted beyond safe level. இன்னைக்கு இருக்கிற பிரச்சனையில் பார்த்தீங்கன்னா 90% cities வந்து பொல்யூட்டடாக இருக்குது. அதே மாதிரி 50% ரிவர் பிகம் டாக்ஸிக். 50% எல்லா ஆறுகளும் வந்து இன்னைக்கு வந்து டாக்ஸிக்காக இருக்குது. சோசியல் ஸ்ட்ரெயின் பார்த்தோமா 30% அர்பன் பாப்புலேஷன் இன் ஸ்லம் அண்ட் 60% உமன் அவுட் சைட் ஒர்க் ஃபோர்ஸ். ஸோ இதுதான் அந்த பிரச்சனை. சிஸ்டமிக் ஃபெயிலியர் என்னன்னா ஹெல்த் கேர் ஒரு பெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது 1 பெட் பர் 2000 பீப்புள் 2000. அதே மாதிரி எஜுகேஷன் 50% ட்ராப்டு ரேட் பை கிரேட் 10 பிகாஸ் ஆஃப் பாப்புலேஷன், வேலை இல்லாத திண்டாட்டம், நிறைய பிரச்சனைகள். இந்த பிரச்சனைகள்லாம் கொண்டு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம கழிவோட பிரச்சனையை நம்ம கொண்டு வருவோம். ஓகே, இதான் நம்மளோட முக்கியமான ஒரு டாப்பிக்கு. இந்தியாவோட லிக்விட் அண்ட் சாலிட் வேஸ்டோட இஷ்யூஸ். இதை ஒரு பார்வை நம்ம பார்க்க போகிறோம். இந்தியாஸ் வேஸ்ட் கிரைசஸ் 2025 ப்ரொஜெக்ஷன். இப்போ சாலிட் வேஸ்ட் சரிங்களா ஒரு நாளைக்கு எவ்வளோ ஜென்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோமா 165,000 மெட்ரிக் டன் ஜென்ரேட் டோட்டல் நம்ம இந்தியா ஃபுல்லாக ஜென்ரேட் பண்ணுறோம். அதில் பெர் கேபிட்டல் ஒரு ஆளுக்கு 0.45 kg கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ பக்கம் நம்ம வந்து சாலிட் வேஸ்ட், அதை குறிப்பாக வந்து அர்பன் வேஸ்ட் நம்ம ஜென்ரேட் பண்ணுறோம். இதில் வந்து 55% ஆர்கானிக் காம்போசிஷன். ஏன்னா இன்றைக்கி ஓவராலாக நீங்கள் 100% எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் 55% பார்த்தீங்கன்னா ஆர்கானிக், அதாவது ஆர்கானிக் காம்போசிஷன். இப்போ உணவு கழிவு இருக்குல்ல அந்த மாதிரி வரும். அதில் வந்து டேட்டா படி பார்த்தீங்கன்னா 75% ப்ராசஸ் பண்ணுறோன்னு நீங்கள் எந்த கவர்மெண்ட் வெப்சைட்டில் பார்த்தாலும் இருக்கும். ஆனால் உண்மை நிலவரம் அப்படி கிடையாது. குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா 15% 30% மட்டும்தான் ப்ராசஸே நடக்குது. மீதி இருக்கக்கூடிய 70% கழிவுகள் எல்லாமே லேண்ட் ஃபில்லிங் தான். அதுதான் இன்றைக்கி உள்ள நிலைமை. இப்போ சாலிட் வேஸ்ட் பற்றி ஒரு வியூ பார்த்துட்டோம். அடுத்து வந்து லிக்விட் வேஸ்ட், அதாவது திரவ கழிவு.
நம்ம ஒரு நாளைக்கு எவ்வளோனா 75,000 MLD, மில்லியன் லிட்டர் பர் டே. சரியா, டோட்டல் ஜென்ரேஷன் ஆகுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதில் வந்து ட்ரீட்மெண்ட் கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 38,000 MLDன்னு போட்டிருக்கு. பட் அதை விட கம்மியாக தான் நடக்குது. இன்றைக்கி வந்து அன்ட்ரீட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து நான் 40,000 MLD வந்து இன்றைக்கி வந்து பூமியில் வந்து நம்ம டிஸ்சார்ஜ் பண்ணுறோம். இதனால தான் இன்றைக்கி மனுஷனுக்கு வந்து பல வியாதிகள் வருது. இன்றைக்கி வந்து வேஸ்ட் வாட்டர் இஷ்யூ அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் இஷ்யூ. இன்றைக்கி உலகத்திலே எது ஆக சிறந்த வந்து ஆராய்ச்சி அப்படின்னு சொல்ல போனால் மெடிக்கல் பேஸ்ட் ரிசர்ச் அப்படின்னா என்னை பொறுத்தளவுக்கு அது கிடையாது. ஏன்னா அந்த கழிவை வந்து எப்படி நம்ம வளமாக மாற்றணும் அப்படிங்கிற ஒரு ரிசர்ச் இன்றைக்கி யாரெல்லாம் பண்ணுறாங்களோ இன்றைக்கி அவங்களாம் வந்து நல்ல ரொம்ப பெரிய லெவலில் இருக்கிறாங்க. ஏன்னா இன்றைக்கி பூமியில் வந்து ரிசோர்ஸ் எதுவுமே கிடையாது. இன்றைக்கி ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் ரிசோர்ஸ் இன் திஸ் எர்த் அப்படின்னா வேஸ்ட்டு தான். இன்றைக்கி வேஸ்ட்டில் வந்து எவ்வளோ அதோட நுணுக்கம் தெரிஞ்சவங்க எல்லாமே வேஸ்ட்டை வளமாக மாற்றுறதுல இன்றைக்கி பெரிய பெரிய லெவலில் வந்து பெரிய லெவல் அடைஞ்சிருக்காங்க அவங்க. இப்போது இந்தியாவில் வேஸ்ட்டு சாலிட் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு, அதில் சாலிட் வேஸ்ட் எப்படி இருக்குது, லிக்விட் வேஸ்ட் எப்படி இருக்குது. தமிழ்நாட்டில் வந்து சாலிட் வேஸ்ட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலும் சாலிட் வேஸ்ட்டுன்னு சொல்ல போனாவே மலை மாதிரி தான். அதாவது நாங்கள் என்ன சொல்லுவோம்னா டெம்பிள் டவர்னு அந்த காலத்தில் நம்ம சொல்லுவோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா வந்து கார்பேஜ் டவர். இன்றைக்கி இந்தியாவில் வந்து எங்கே பார்த்தாலுமே குறிப்பாக சென்னை போன்ற பெருநகரங்களில் வந்து எங்கே பார்த்தாலும் குப்பை கோபுரம் என்று அழைக்கப்படும் குப்பை தான் அங்கே தான் இருக்குது. அதில் ஒரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா நானும் கிட்டத்தட்ட எல்லா நியூஸ் சேனல்லையும் இந்த லாஸ்ட்டு 2 வருஷமாக அவேர்னஸ் ப்ரோக்ராமுங்கிற பேரில் நிறைய பண்ணிகிட்ருக்குறேன். ஏன்னா இன்றைக்கி சென்னை, கோயம்புத்தூர், அந்த மாதிரி மதுரை போன்ற பெருநகரங்கள்லாம் பார்த்திங்கன்னா எங்கெல்லாம் குப்பை கோபுரம் இருக்கோ அங்கெல்லாம் 10 மாடு சுற்றிட்டு இருக்கும். உண்டா இல்லையா? எல்லா இடத்துலையும் மாடு இருக்கும். இன்றைக்கி வந்து அந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு நிறைய வீடியோஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அம்மா, அதாவது தாய் பசு வந்து பார்த்திங்கன்னா அந்த குப்பையை பிளாஸ்டிக்கை சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஏன்னா அதுக்கு காரணம் யாருன்னா நம்ம தான். நம்மக்கிட்ட இன்னும் நிறையா இஷ்யூஸ் நம்ம சொல்ல போகிறோம். அதே மாதிரி அந்த குழந்த அந்த கண்ணுக்குட்டி வந்து அந்த அம்மாவோட பால் வந்து குடிச்சிட்ருக்கும். அந்த பால் தான் நம்மளும் குடிக்கிறோம் இன்றைக்கி. அதனால வந்து பல வியாதிகள், ஏன்னா மைக்ரோ பிளாஸ்டிக், அந்த விஷயத்தை நம்ம திரும்ப பேசுவோம். நம்ம இப்போது தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா டெய்லி ஜென்ரேஷன் வந்து மோர் தென் 15,000 மெட்ரிக் டன்ஸ். சரிங்களா? அதில் வந்து பார்த்தீங்கன்னா இனஃப் டு ஃபில் 600 கார்பேஜ் ட்ரக் எவ்ரி சிங்கிள் டே. அப்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் 600 கார்பேஜ் ட்ரக்கு இருந்தால் கூடிய நம்மளோட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய குப்பையாளருக்கு பத்தாது. அந்தளவுக்கு நமக்கு குப்பை நிறையா இருக்குது. அதே போல் தான் ஒரு தனி மனிதன் வந்து எவ்வளோ குப்பை போடுறான் அப்படின்னு சொன்னாக்க நியர்லி வந்து 1/2 kg, அதாவது 300 to 400 grams. டாப் சிட்டி கான்ட்ரிபியூட்டர். இப்போது தமிழ்நாட்டில் வந்து எந்த சிட்டியில் வந்து அதிகமாக குப்பை வந்து வருதுன்னா சென்னையில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து இதில் கணக்குப்படி 5,000 கிட்டத்தட்ட போட்டிருக்கோம். பட் 6,000க்கு மேலே போயிடுச்சு மெட்ரிக் டன். கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா 1,200 மெட்ரிக் டன், மதுரையில் வந்து 1000 மெட்ரிக் டன், அதர் சிட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா நியர்லி 8,000 மெட்ரிக் டன். சரிங்களா? இதில் காம்போசிஷன் பார்த்தீங்கன்னா 50% ஆர்கானிக் கிச்சன் அண்ட் கார்டன் வேஸ்ட் தான் இருக்கும். மீதி இருக்கிறது ஒன்லி 15% ட்ரை ரீசைக்கிள். அதில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கோ இல்லை வந்து பேப்பர் அண்ட் மெட்டல் இதெல்லாம் வரும். இப்போது மேனேஜ்மெண்ட் ஸ்டேட்டஸ். சரிங்களா? இப்போது நம்மளோட தமிழ்நாடாகட்டும் இந்தியாவில் இருக்கட்டும் குப்பையை வந்து எப்படிலாம் மேனேஜ் பண்ணுறாங்க, அதனோட ஸ்டேட்டஸ் என்ன? 88% கலெக்ட் பண்ணுறேன்னு இது வந்து ரிப்போர்ட்டு. ஆனால் நீங்கள் உண்மைக்கு ஒரு நிலவரம் போய் பார்த்தீங்கன்னா இதை விட ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதே மாதிரி 70% ப்ராசஸ்ட் அண்ட் 30% லேண்ட்ஃபீல்டு. சரிங்களா? ஸோ இன்றைக்கி இந்த பிரச்சனையை வந்து ஒரு நிமிஷம். சரியா? ஸோ இதில் வந்து 50% நான் சொன்ன மாதிரி 55% வந்து ஆர்கானிக் ஃபுட் வேஸ்ட்டு, 16% ரீசைக்கிளபிள், 25% இனர்ட் மெட்டீரியல்ஸ், அப்புறம் 4% வந்து ஹசார்டஸ். ஸோ இதுதான் இதனுடைய கணக்கு புள்ளி விவரம். சேலஞ்ச் என்ன பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு நமக்கு 5,000 டன் ஆஃப் அன்ட்ரீட்டட் வேஸ்ட் ரீச்சஸ் லேண்ட்ஃபில். அது லேண்ட்ஃபில் என்னன்னா கிட்டத்தட்ட 5,000 டன்னுக்கு மேலே நம்ம வந்து பூமியில் கொட்டப்படுது குப்பையெல்லாம். அதனால பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா சாயில் பொல்யூஷன் ஆகுது, அக்ரிகல்ச்சர் லேண்ட் பொல்யூஷன் ஆகுது, ஏர் வந்து பொல்யூஷன் ஆகுது. இது வந்து தமிழ்நாட்டோட தரவு. அதே போல் வேஸ்ட் வாட்டர் தமிழ்நாட்டோட நிலைமை. தமிழ்நாடு வேஸ்ட் வாட்டர் கிரைசிஸ் 2025 ஸ்டேட்டஸ். டெய்லி அர்பன் வேஸ்ட் வாட்டர் ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா 6,200 MLD, அதான் பில்லியன் லிட்டர் பர் டே, இனஃப் டு ஃபில்
2480 ஒலிம்பிக் பூல்ஸ் டெய்லி, அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து வேஸ்ட் வாட்டர் ஜென்ரேட் பண்ணுறோம். சிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா சென்னை நம்பர் 1 எப்போதுமே. சென்னையில் வந்து 800 எம்எல்டி இருக்குது. கோயம்புத்தூரில் வந்து பார்த்தீங்கன்னா 320, மதுரை ஃபாலோட் வந்து பார்த்தீங்கன்னா 250, திருச்சிராப்பள்ளி ஃபாலோட் பை அண்ட் அதர் சிட்டிஸ். சரிங்களா, இதுதான் வந்து நம்ம தமிழ்நாட்டோட புள்ளி விவரம். தமிழ்நாடு வேஸ்ட் வாட்டர் கிரைசஸ் இன் 2025 ஸ்டேட்டஸ். சரி, இதை நம்ம ஆல்ரெடி நம்ம முன்னாடி உள்ள ஸ்லைடில் வந்து டிஸ்கஸ் பண்ணதான் இது. இப்போ எம்எல்டி இது ரிப்போர்ட் படி பார்த்தீங்கன்னா 4600 எம்எல்டி ட்ரீட்டட்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அன்ட்ரீட்டட் பார்த்தீங்கன்னா நியர்லி வந்து 3000. இதனால் பொல்யூஷன் இம்பேக்ட் என்னென்னா 12 மேஜர் ரிவர்ஸ் பொல்யூட்டட். ஓகே, 12 மேஜர் ரிவர்ஸ் கெட் பொல்யூட்டட் பிகாஸ் ஆஃப் திஸ் பொல்யூஷன். அண்ட் 78 மானிட்டரிங் ஸ்டேஷன் ஷோஸ் புவர் குவாலிட்டி. 45% கிரவுண்ட் வாட்டர் சோர்ஸ் வந்து கண்டாமினேட்டட். நம்ம புள்ளி விவரத்தில் பார்த்தா 45 சொல்லுவோம், பட் உண்மை நிலவரம் பார்த்தீங்கன்னா 70% கூட இருக்கலாம். 70% வந்து இந்த குப்பைனால் வந்து கிரவுண்ட் வாட்டர் நீ கண்டாமினேஷன் ஆகி போச்சு. அப்போ என்ன இதுக்கான அர்ஜென்ட் நீட்ஸ்? சரிங்களா, இப்போது கவர்மெண்ட்டில் நிறையா வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இது நமக்கு தேவைப்படுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா 1600 crore இன்வெஸ்ட்மெண்ட் ரெக்வயர்ட் அண்ட் 340 எம்எல்டி நியூ கெப்பாசிட்டி வந்து அண்டர்வேன்னு சொல்கிறாங்க. பட் அதெல்லாம் பார்த்தா தான் தெரியும். பாட்டம் லைனில் பார்த்தீங்கன்னா எவ்ரிடே 2300 மில்லியன் லிட்டர் டன்ஸ் ஆஃப் அன்ட்ரீட்டட் சீவேஜ் பொல்யூட் தமிழ்நாடு வேஸ்ட் வாட்டர் அண்ட் அஃபெக்டிங் எத்தனை பாருங்கள் 2.5 கோடி மக்களோட வாழ்வாதாரத்தை வந்து பாதிக்குது. இது வந்து புள்ளி வர தகவல். இப்போ தான் நம்மளோட முக்கியமான ஒரு இது, இப்போ வந்து நம்ம ஒரு சும்மா ரஃப்பான ஒரு புள்ளி வரம் பார்த்தோம். இப்போ தான் நம்மளோட முக்கியமான டாப்பிக்கு
எப்படி மாத்திரம் நம்ம சொல்றோம்னா அந்த வேஸ்ட் வாட்டர் திரும்ப ரீசைக்கிள் பண்ணி திரும்ப நம்ம அக்ரிகல்ச்சருக்கு யூஸ் பண்ணுறோம். அது ஒன் கைண்ட் ஆஃப் வேஸ்ட் டு வெல்த் தான். அப்புறம் மேக் எனர்ஜி ஃப்ரம் சீவேஜ், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து எல்லாமே எலக்ட்ரிசிட்டி, நீங்கள் கொடுங்கையூரில் போய் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி எடுத்துகிட்டு இருக்காங்க சீவேஜ்லேருந்து, சரிங்களா? அதே போல் வந்து இன்றைக்கி இந்தியாவில் இருக்கிற நிறைய ஈவன் எங்களோட லெபார்ட்டரியில் வந்து எம்எஃப்சி அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி, மைக்ரோபியல் ஃபியூல் அப்படிங்கிற ஒரு ஃபியூல் செல்ஸ் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜியில் வச்சு ஒரு சேம்பர் வச்சுருப்போம். ஒரு சைடில் வந்து வேஸ்ட் வாட்டர் போட்டிருப்போம், இன்னொரு சைடில் வந்து ஆல்கல் கல்ச்சர் இல்லை பாக்டீரியா கல்ச்சர் போட்டு ரெண்டுமே வந்து அதில் வளர விடும்போது நமக்கு பார்த்தீங்கன்னா அந்த எலக்ட்ரிசிட்டி அதில் ப்ரொடக்ஷன் பண்ணும். ஸோ வேஸ்ட் வாட்டர்லேருந்து நம்ம வந்து இப்போ கரண்டாக இருக்கிற டெக்னாலஜி வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து ப்ரொடக்ஷன் பண்ணலாம். இது இன்றைக்கி ஒன் ஆஃப் த மேஜர் வந்து வேஸ்ட் வெல்த்துங்கிற ஒரு கான்செப்ட்டு. அப்புறம் வந்து இதில் முக்கியமான பங்கு பார்த்தீங்கன்னா மைக்ரோ ஆல்கே. இன்றைக்கி மைக்ரோ ஆல்கே இல்லாத ப்ரொடியூஸ் பண்ணாத மெடிசனே கிடையாது. இன்றைக்கி உலகத்திலே ஆகச்சிறந்த ஒரு 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 பொருள் நம்ம ஒரு மெட்டீரியல் எதுன்னு சொல்லுவோம்னா மைக்ரோ ஆல்கே தான். ஏன் மைக்ரோ ஆல்கேன்னு சொல்லுவோம்னா அது மைக்ரோ ஆல்கேங்கிறது அது நிறைய பேர் தமிழில் வந்து பாசின்னு சொல்லுவோம். பாசிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்ணுக்கு தெரிகிற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி கிடையாது. இது கண்ணுக்கே தெரியாமல் பாக்டீரியா எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆர்கானிசம். கிட்டத்தட்ட சார் சொன்ன மாதிரி மனித இனம் வந்து எத்தனையோ அந்த லெவலில் இருந்து எத்தனையோ இதில் ஒன்றா வந்திருக்கும்ல, அதே போல் தான் ஒரு ஆல்கே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 75 லட்சம் அந்த மாதிரியான வகைகள்லாம் நிறையா இருக்குது, அதுக்கு மேலேயே இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா 25,000 மைக்ரோ ஆல்கே வந்து கண்டுபிடிச்சி ஒன்று இன்றைக்கி வந்து மெடிசன், இன்றைக்கி கேன்சருக்கு மருந்து வேணுமா அதுலேருந்து எடுக்கிறாங்க, இல்லை இன்றைக்கி வந்து உடம்புல என்னென்ன மெடிசன் தயாரிக்க முடியுமோ அதெல்லாமே இன்றைக்கி வந்து ஆல்கேன்னு எடுக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாருக்குமே தெரியும் நினைக்கிறேன், ஸ்பைருலினா அப்படிங்கிற ஒரு ஆல்கே எல்லோரும் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி வந்து அந்த ஆல்கே வந்து கமர்ஷியலி வயபிள் இன்றைக்கி மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட்டு. ஏன் அப்படின்னா ஈவன் அவங்க வந்து ஸ்பேஸில் இருக்கவங்கலாம் வந்து ஒரு ப்ரோட்டீனாக அதை கன்சியூம் பண்ணுறாங்க. இன்றைக்கி இருக்கிறவங்க நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல, கோவிட் வந்தப்போ நிறையா டாக்டர்ஸ் சஜஸ்ட் பண்ண நிறையா மெடிசன் விட்டமின் டியாக இருக்கட்டும் அந்த மாதிரி நிறைய மெடிசனில் ஸ்பைருலினா ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த ஃபைகோசைனின் அப்படிங்கிற ஒரு பிக்மெண்ட்டு அந்த ஸ்பைருலினாவில் இருக்குது. அதனால் அந்த ஸ்பைருலினா எடுத்தோமா நமக்கு வந்து கோவிட்லேருந்து காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டாக்டர் சஜஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நிறைய பேர் அதுலேருந்து கோவிடோட ஃபைனல் ஸ்டேஜ் வந்து என்னென்னு சொல்லுவோம்னா சைட்டோகைன் ஸ்ட்ரோம். ஏன்னா கோவிட் வந்துருச்சு, நமக்கு எல்லாம் பயங்கரமாக வந்துருச்சு, உடம்புல வந்து பார்த்திங்கன்னா அது நம்மளோட ஹெல்த்தை வந்து பாதுகாக்கிறதுக்காக என்ன பண்ணோம், நிறைய அந்த ஹார்மோன்ஸ் நம்மளை வந்து உடம்புல சிறக்கும். கண்ணா பின்னாடி சுரக்கும் போது என்னாகும், அங்கே ஸ்ட்ரோம் உருவாயிடும். அப்போது ஃபைனலி த பர்சன் வில் கோ டு டெத் ஃபேஸ். அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கிற பர்சனையும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆல்கே ப்ரொடியூஸ் பண்ண அந்த பாசி, கண்ணுக்கு தெரியாத ஒரு பாசிலேருந்து இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் வந்து அந்த சாகு நிலைமைக்கு தள்ளப்படக்கூடிய மனுஷனை கூட காப்பாற்றலாம். அப்போ இட் இஸ் ப்ரூவன். அது வந்து கோவிட் டைமில் நிறைய பேர் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அதை. ஸோ அந்த மாதிரி இந்த வேஸ்ட் வாட்டரில் வந்து ஆல்கே நம்ம வளர்த்தோம். ஏன்னா இன்றைக்கி வந்து சேலஞ்சஸை நான் சொல்லிடுறேன். இப்போ ஒரு ஆல்கே நார்மலாக நீங்கள் ஃப்ரெஷ் வாட்டரில் வளர்க்கணும்னா நைட்ரஜன் போடணும், பாஸ்பரஸ் போடணும். இப்போ நம்ம நார்மலாக வந்து அக்ரிகல்ச்சர் போடுறோம்ல, என்பிகே போடுறோம், அந்த மாதிரி போடுறல, அதே போல் தான் மைக்ரோ ஆல்கே வளர்கிறதுக்கும் நீங்கள் என்பிகே போடணும். அதில் வந்து நிறையா மைக்ரோ எலிமெண்ட்ஸ் இருக்கும், மேக்ரோ எலிமெண்ட்ஸ் இருக்கும். அப்போது இதனால தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கமர்ஷியலாக வந்து அந்த மைக்ரோ ஆல்கல் கல்டிவேஷன் வந்து ஃபெயிலியர் ஆகும் சம்டைம்ஸ். ஏன் அப்படின்னா இன்றைக்கி 10 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அந்த ஆல்கே நான் வளர்க்குறேன் அப்படின்னா எனக்கு 12 ரூபா வந்தால் தான் அது கமர்ஷியலி சக்ஸஸ். நான் 10 ரூபா இன்வெஸ்ட் பண்ணி எனக்கு 8 ரூபா தான் வருது, 2 ரூபா நஷ்டத்தில் வந்துச்சுன்னா அந்த முயற்சியை அந்த கம்பெனியோ இல்லை யார் பண்ணுறாங்களோ அவங்க கைவிட்டுருவாங்க. ஸோ அதனால் கமர்ஷியல் சக்ஸஸ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி நிலைமைக்கு இந்த வேஸ்ட் வாட்டர் இஸ் லோடட் வித் thousands and thousands ஆஃப் நியூட்ரிஷன்ஸ். சரிங்களா, நைட்ரஜன் இருக்குது, பாஸ்பரஸ் இருக்குது, பொட்டாசியம் இருக்குது, A to Z எல்லா கெமிக்கல் இருக்குது. ஆல்கே தேவை, பாசி வளர்றதுக்கு தேவையான அத்தனை ஊட்டச்சத்துக்களும் அந்த வேஸ்ட் வாட்டரில் இருக்குது. அந்த வேஸ்ட் வாட்டர் வந்து நம்ம முறையாக வந்து அதை கொண்டு போகணும். இப்போ நிறைய பேருக்கு டவுட் வரும், நீங்கள் ஃபுட்டு பற்றி சொல்கிறீங்க, அப்போ அந்த வேஸ்ட் வாட்டரில் இந்த ஃபுட்டை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆல்கே வளர்த்தா அந்த ஃபுட்டுக்கு நமக்கு வந்து லிங்க் ஆகுமா, கண்டாமினேஷன்? அதுக்கு தான் அந்த வேஸ்ட் வாட்டரே பிரைமரி ட்ரீட்மெண்ட், செகண்டரி ட்ரீட்மெண்ட், ட்ரெஷர் ட்ரீட்மெண்ட். இப்போ ஸ்லெட்ஜ் ரிமூவல் தனியாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு சில 3 ஸ்டேஜ் ட்ரீட்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம அதை வளர்க்கலாம். இல்லை ரொம்ப மெடிசினல் ப்ராப்பர்ட்டிக்கு உள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா அது நம்ம ஃப்ரெஷ் வாட்டர்லேயே வளர்த்துட்டு போகலாம். சரிங்களா, ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது ஆல்கேல. ஸோ grow algae for profit, சரியா, கமர்ஷியலி ப்ராஃபிட். grow tiny algae in waste water. அந்த ஒரு கண்ணுக்கு தெரியாத உயிரை வந்து வேஸ்ட் வாட்டரில் வளர்த்து அந்த கண்ணுக்கு தெரியாத உயிர் 2 விஷயம் பார்த்து பண்ணோம். என்னன்னா உங்களுக்கு அந்த வேஸ்ட் வாட்டரை 15 நாளில் 7லேருந்து 15 நாளில், இப்போ நீங்கள் 10,000 லிட்டர் வேஸ்ட் வாட்டர் போடுறீங்களா, 7 நாளில் ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம். 20,000 லிட்டர் வேஸ்ட் வாட்டர் வச்சுக்கிறீங்களா, அதே 7 நாளில் பண்ணணும். அந்த அளவுக்கு நம்ம இனாக்குலம் அந்த பாக்டீரியாவோ இல்லை வந்து அந்த ஆல்கல் கல்ச்சர் ஊற்றணும். சரிங்களா, ஸோ அந்த 7 நாளில் உங்களுக்கு 0 காஸ்ட் டெக்னாலஜியில் வாட்டரை ட்ரீட்மெண்ட் பண்ணி கொடுத்துரும்.
ஏன்னா இன்றைக்கி வந்து வேஸ்ட் வாட்டர் ஏன் கவர்மெண்ட்டோ ப்ரைவேட் செக்டரோ சும்மா லேண்ட்ஃபில்லில் விட்டுறாங்க, ஏன்னா அதை ட்ரீட் பண்ணுறதுக்கு பயங்கரமாக செலவாகும். அந்த எப்படி ஏன் செலவு பண்ணுங்கிறதுனால தெரிஞ்சோ தெரியாமலோ இல்லை ஏமாத்தியோ எப்படியோ வந்து நீர்நிலைகளில் விட்டுறாங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆல்கல் கல்டிவேஷனில் இன்னொரு விஷயம் என்னென்னா, உங்களுக்கு ஜீரோ ட்ரீட்மெண்ட் காஸ்ட் டெக்னாலஜியில் ஆல்கே வந்து உங்களுக்கு பண்ணி கொடுத்துரும். ப்ளஸ் வேஸ்ட் வாட்டருக்கு ஒரு 5 பைசா போட வேண்டாம், வாட்டரை ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டீங்க, 15 நாளில் ட்ரீட்மெண்ட் ஆகிடுச்சு. அந்த வாட்டரை நீங்கள் அக்ரிகல்ச்சருக்கு யூஸ் பண்ணலாம், இல்லை ஃப்ளஷுக்கோ எதுக்கோ யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் அந்த இப்போ 10,000 லிட்டர் போட்டிருக்கீங்களா, அதில் 1 லிட்டருக்கு குறைஞ்சபட்சம் 1 to 1.5 கிராம் உங்களுக்கு பயோமாஸ் கிடைக்கும். சரிங்களா? இதில் ஆல்கே ஏன் நமக்கு முக்கியம்னு சொல்ல போகிறோன்னா, ஆல்கே இட் இஸ் ஒன் ஆஃப் த மேஜர் ஃபேக்ட்ரி, ஒரு என்வரான்மெண்டல் ஃபேக்ட்ரின்னு சொல்லுவோம், எனர்ஜி ஃபேக்ட்ரின்னு சொல்லுவோம். ஏன்னா ஆல்கேயில் வந்து 25% 30-40% கார்போஹைட்ரேட் இருக்குது. சரிங்களா? அந்த கார்போஹைட்ரேட்டை நம்ம என்ன பண்ணலாம், இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து எங்களோட தொழில்நுட்பத்தில் வந்து நாங்கள் பயோபிளாஸ்டிக் கண்டுபிடிச்சிருக்கோம். அதாவது உணவு கழிவுலேருந்து எப்படி வந்து அதை வெல்த்தாக மாற்றுறது, அதெல்லாம் நிறையா இருக்குன்னு ரிசர்ச். ஸோ ஆல்கேயில் வந்து அந்த கார்போஹைட்ரேட்டை வந்து நீங்கள் எத்தனாலாக பண்ணலாம், அதே கார்போஹைட்ரேட் வச்சு நீங்கள் வந்து பயோமீத்தேன் எடுக்கலாம், அதுக்கப்புறம் ஹைட்ரஜன் எனர்ஜி கொண்டு போகலாம். அதே போல் அதில் இருக்கக்கூடிய லிப்பிட் தனியாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதை திரும்ப எடுத்து நம்ம என்னென்னா ரிஃபைனரி வேறு ப்ராசஸில் க்ரூட் ஆயில் வச்சு நம்ம கொண்டு போகலாம். இன்றைக்கி இருக்க ஒரு முக்கியமான ரிசர்ச்னா சர்க்குலர் எக்கனாமின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஒரு பொருள் இப்போ ஒரு பொருளை வந்து ஒரே ஒரு விஷயத்துக்கு மட்டும் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு அதை தூக்கி போட்டுறோம். சரிங்களா? அதை அப்படி பண்ணக்கூடாது. அப்படி தூக்கி போடுற பொருளில் இன்னும் இட் இஸ் ஹேட் லோடட் வித் பிளென்டி ஆஃப் வேல்யூபிள்ஸ், இஸ்ன்ட் இட்? ஸோ அந்த ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆல்கே ஒரு மெட்டீரியல் இருக்குன்னா லிப்பிட் இருக்கும், கார்போஹைட்ரேட் இருக்கும், திரும்ப இன்னும் நிறையா மினரல்ஸ் விட்டமின்ஸ் இருக்கும். அப்போ கார்போஹைட்ரேட் தனியாக எடுத்து அதை ஒரு ப்ராசஸ் ரிஃபைனரி ப்ராசஸ் பண்ணிடணும், லிப்பிடை தனியாக எடுத்து அதை ஒரு ப்ராசஸ் பண்ணிடணும். இப்படி மல்டி ஃபேஸ்டு அந்த மாதிரி ப்ராசஸில் பண்ணால் தான் இந்த டெக்னாலஜி வந்து கமர்ஷியலாக சக்ஸஸ் ஆகும். இதை நாங்கள் வந்து லெபார்ட்டரியில் பைலட் ஸ்கேலில் ப்ரூவ் பண்ணியிருக்கோம். அதனால தான் இன்றைக்கி நான் நிறைய யூனிவர்சிட்டி விசிட்டிங் ப்ரொஃபஸராக இருக்க காரணம்னா ஜஸ்ட் ஒன்லி நாட் ஃபார் டீச்சிங். நான் பாடம் நடத்துறதுக்கு மட்டும் போக கிடையாது, பாடம் நடத்துறதுக்கு என்னை விட பெட்டரான ப்ரொஃபஸர்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் இந்த டெக்னாலஜி வேஸ்ட் டு வெல்த் டெக்னாலஜி அங்கே போய் இப்போ சிங்கப்பூர் நேஷனல் யூனிவர்சிட்டி ஆகட்டும், அந்த மாதிரி ஒரு பல்கலைக்கழகத்துக்கு போய் இந்த மாதிரி ஒரு ரிசர்ச், ஏன்னா இதில் நான் எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்மோஸ்ட் 20 years 20 வருஷம் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறதுனால தான் எனக்கு இந்த ஒரு வாய்ப்பு. அதே மாதிரி இன்னைக்கு மினரல்ஸ் ஃபார் ஃபெர்டிலைசர்ஸ், இன்னைக்கு இந்த வேஸ்ட் வாட்டர்லேருந்து நம்ம என்ன பண்ணலாம், ரெக்கவர் நியூட்ரிஷன்ஸ் லைக் நைட்ரஜன், பாஸ்பரஸ் ஃப்ரம் வேஸ்ட் வாட்டர் டு மேக் நேச்சுரல் பிளான்ட் ஃபுட். இது ஒரு முக்கியமான ஒரு. சரி, இப்போ வந்து நம்ம லிக்விட் வேஸ்ட்டை பற்றி நிறையா பார்த்துட்டோம். நான் ஒரு 10-15 நிமிஷத்தில் முடிச்சிடுவோம் சார். அதுக்கடுத்து சாலிட் வேஸ்ட்லேருந்து நம்ம என்னென்னலாம் பண்ணலாம். ப்ராப்ளம், கார்பேஜ் டேர்ன் இன்டு யூஸ்ஃபுல் ப்ராடக்ட். சரிங்களா? டேர்ன் ஃபுட் வேஸ்ட் இன்டு காம்போசிட் ஆர் பயோகேஸ். இன்னைக்கு வந்து நம்ம விவசாயத்துக்கு தேவைப்படக்கூடிய அத்தனை சாறு, இப்போ சொல்கிறதில்ல பயோசார், இன்னைக்கு எவ்வளோ விஷயங்கள்லாம் இதில் இருக்குது. இன்றைக்கி வந்து உணவு கழிவு அப்படிங்கிறது இன்றைக்கி முக்கியமான ஒரு செல்வம், சுரங்கம், தங்க சுரங்கம் மாதிரி. ஏன்னா அதே உணவு கழிவுலேருந்து தான் நாங்கள் எங்களோட கல்வி நிறுவனம் வந்து பயோபிளாஸ்டிக் பண்ணிட்டோம். அது தமிழ்நாட்டில் கிடையாது, இந்தியாவில் இருக்க அத்தனை நியூஸ் சேனல்லே பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா போன வாரம் நான் ப்ரெஸ் மீட்டு கூட கொடுத்தேன் 2 இனோவேஷன் டெக்னாலஜிக்கு. ஒன்று இன்றைக்கி நீர்நிலையில் காணப்படக்கூடிய வாட்டர் அயாசின்னு சொல்லுவோம்ல சார், ஆகாய தாமரை மாதிரி. இன்றைக்கி ஆகாய தாமரையை வந்து தூக்கி இன்றைக்கி கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 50 to 100 கோடி ரூபா வருஷத்துக்கு செலவு பண்ணுது ஆகாய தாமரை க்ளீன் மட்டும் பண்ணுறதுக்கு. ஆனால் அதுக்கு நான் அடுத்த 1 வருஷமோ 2 வருஷம் கழிச்சு மறுபடியும் அந்த ஏரியில் வந்து அதே ஆகாய தாமரை வரும், மறுபடியும் அரசாங்கம் 50 கோடி செலவு பண்ணோம். இதுதான் ரொட்டீனாக நடந்துகிட்ருக்கு. சரிங்களா? தூர்வாரங்கிற பேரில் பண்ணுறாங்க, மக்களும் திருப்தி அடைஞ்சிட்டாங்க, முடிஞ்சு போச்சு. எங்களோட கான்செப்டில் நாங்கள் எப்படி ஒர்க் பண்ணால், அந்த தூக்கி எறியப்பட்ட, அந்த செலவு பண்ணி தூக்கி எறியப்பட்ட அந்த வாட்டர் அயாசினை எடுத்து நாங்கள் வந்து பயோபிளாஸ்டிக்கு எங்களோட டெக்னாலஜியில் கண்டுபிடிச்சி அதை பேட்டர்ன் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் தான் எங்களோட கல்வி நிறுவனர் வந்து என்ன சொன்னார், இதை எல்லாத்துக்கும் கொண்டு போகணும். இது இப்போ நாங்கள் இந்த டெக்னாலஜி வந்து நாங்கள் மட்டும் வச்சா பார்த்தாது, இதை நீங்கள் ஒரு ப்ரெஸ் மீட் கண்டக்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போன வாரம் சென்னை ப்ரெஸ் கிளப்பில் 22 சேட்டலைட் மீடியாவோட நான் தான் அந்த ப்ரெஸ் மீட் கொடுத்தேன். ஒன்று ஆகாய தாமரை இருந்து பயோபிளாஸ்டிக் கண்டுபிடிச்சிட்டோம், அது முடிஞ்சிச்சு. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உணவு கழிவுலேருந்து எப்படி பயோபிளாஸ்டிக் தயாரிக்கிறது, இந்த முறையிலையும் நாங்கள் கண்டுபிடிச்சி சக்ஸஸ்ஃபுல் பண்ணிட்டோம். இதை வந்து நீங்கள் எல்லா நியூஸ் பேப்பரில், தினத்தந்தி, தினகரன்லேருந்து எல்லா நியூஸ் பேப்பர்லேயும் பப்ளிஷ் பண்ணாங்க. ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து போன வருஷம் எடப்பாடி ஐயா வந்து நிறைய அரசியல் தலைவரும் சந்தித்து வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. அதில் வந்து எடப்பாடி ஐயா வந்து வீட்டுக்கே கூப்பிட்டு வாழ்த்து மடல் அனுப்பிச்சிருந்தார் எனக்கு. ஓகே, இப்போது நம்ம இது பார்த்துட்டோம். நான் லாஸ்ட்டாக சொன்ன மாதிரி தான்,
யூஸ் பயோகேஸ் பிளான்ட் டு கிரியேட் குக்கிங் கேஸ் அண்ட் எலக்ட்ரிசிட்டி. இன்றைக்கி பயோகேஸ் பிளான்ட் வந்து இன்றைக்கி எங்களோட லெபார்ட்டரியில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உணவு கழிவு எங்களுக்கு வந்து குறைஞ்சபட்சம் 500லேருந்து 1000 கிலோ உணவு கழிவு வரும். அதை நாங்கள் என்ன பண்ணுறோம், அப்படியே கொண்டு போய் போட்டுட்டு எவ்ரிடே எங்களோட அங்கே கிச்சனுக்கு தேவைப்படக்கூடிய எல்லா சமையல் எரிவாயு எல்லாமே நாங்கள் இதிலேருந்து தான் எடுக்கிறோம். ஸோ ஃபுட் வேஸ்ட் வந்து இன்றைக்கி எவ்வளோ செல்வமாக போயிடுச்சு. அதுதான். அடுத்து ரீசைக்கிள் எவ்ரிதிங் பாசிபிள், கலெக்ட் அண்ட் செல் பிளாஸ்டிக். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான பிரச்சனை வந்து பிளாஸ்டிக் பொல்யூஷன் தான் இன்றைக்கி இருக்கிறதுலே வந்து நமக்கு முக்கியமான பிரச்சனை. அந்த பிளாஸ்டிக் வச்சு நம்ம என்னென்னலாம் பண்ணலாம். இன்றைக்கி நிறையா வந்து கார்பேஜ் பேங்குன்னு இருக்குது இந்தியாவில், சரிங்களா. நீங்கள் 1 கிலோ வேஸ்ட் பிளாஸ்டிக் டப்பாலாம் கலெக்ட் பண்ணிவிட்டு யாராவது ஒரு இன்வெஸ்டர்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க 1 கிலோவுக்கு 20 ரூபா கொடுப்பாங்க. அது ஒரு முறை இருக்குது. அவங்க திரும்ப அதை என்ன பண்ணுவாங்க, அவங்க திரும்ப அது மறுசுழற்சி பண்ணி அதை வந்து திரும்ப ஒரு ரீசைக்கிளபிள் ப்ராடக்டாக பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு ப்ராடக்ட் நம்ம பண்ணிக்கலாம். அதான் ரீசைக்கிள் எவ்ரிதிங் இஸ் பாசிபிள். அதே மாதிரி பேர்ன் வேஸ்ட் ஃபார் எலக்ட்ரிசிட்டி, பேர்ன் நான் ரீசைக்கிளபிள் ட்ரை வேஸ்ட், அதை வந்து எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேஷன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இதிலிருந்து வந்து இந்த வேஸ்ட் வந்து எவ்வளோ எனர்ஜி இருக்குது. இன்றைக்கி உணவு கழிவுல வந்து மீத்தேன் எடுக்கலாம். அந்த மீத்தேனை அப்படியே அடுத்த ப்ராசஸில் ரிஃபைன் பண்ணி ஹைட்ரஜன் எனர்ஜி எடுக்கலாம். இன்றைக்கி இந்தியாவோட முக்கியமான ஒரு ரிசர்ச்சுக்கு நிறைய கவர்மெண்ட் வந்து ஃபண்ட் பண்ணக்கூடிய ஒரே வந்து ரிசர்ச் என்னென்னா ஹைட்ரஜன் எனர்ஜி. ஏன் ஹைட்ரஜன் எனர்ஜிக்கு இந்தியா அவ்வளோ கொட்டி ஃபண்டிங் பண்ணாங்கன்னா, ஹைட்ரஜன் என்ன இருக்குது, H2 இருக்குது, அங்கே கார்பன் கிடையாது. ஸோ அது ஒரு க்ளீன் எனர்ஜி, சரிங்களா. ஸோ அதனால் இன்றைக்கி கவர்மெண்ட் வந்து நிறையா வந்து ப்ராஜெக்ட் பண்ண போது நான் சார்கிட்டையும் சொல்லியிருக்கேன். இது நம்ம வன இந்திய சார்பாகவும் இந்த வேஸ்ட் டு வெல்த்தை வந்து பெரிய லெவலில் கொண்டு போகணும். அது வந்து நான் எங்களோட முடிஞ்ச சப்போர்ட், நாங்கள் நிறைய ஐஐடி பெரிய பெரிய இன்டர்நேஷ்னல் யூனிவர்சிட்டிலாம் தொடர்பு வச்சுருக்கோம். ஸோ அந்த எல்லாரும் சேர்ந்து ஒரு பெரிய லெவலில் அந்த ப்ராஜெக்ட் நம்ம கண்டிப்பாக கொண்டு போகலாம். இது நான் ஆல்ரெடி சொன்னது தான். ஒய் மைக்ரோ ஆல்கே, ஏன் வந்து நம்ம ஆராய்ச்சிக்கு வந்து இந்த மைக்ரோ ஆல்கே வந்து பயன்படுத்துகிறோங்கிறது. இது ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள். நேச்சர் வாட்டர் கிளீனர் அண்ட் மணி மேக்கர். இப்போ க்ரோ மைக்ரோ ஆல்கே இன் பொல்யூட்டட் வாட்டர், ஆல்கே ஈட் நைட்ரஜன், அந்த வேஸ்ட் வாட்டரில் கூடிய எல்லா நியூட்ரிஷன் சாப்பிட்டுக்கும், வாட்டரை க்ளீன் பண்ணிடும், அந்த பயோமாஸை வந்து நம்ம வேல்யூபிளாக எடுத்துக்குவோம், சரிங்களா. இது ஒரு மைக்ரோ ஆல்கே மேஜிக். என்னன்னா இப்போ பாருங்கள், அந்த ஒரு ப்ராசஸ்ஸு நாம் ஆல்ரெடி சொன்னது தான். வாட்டர் வந்து க்ளீன் ஆகுது, க்ரியேட்டிங் வெல்த், சரிங்களா. இப்போது ஆல்கே வந்து வளர்கிறதுக்கு எதுவுமே தேவை கிடையாது, எல்லாமே இயற்கையிலே கிடைக்குது, 0 இன்புட், சரிங்களா. ஃபியூல் கிடைக்கிது நமக்கு, நிறைய ஃபார்ம்ஸ் ஆஃப் பயோடீசல், எத்தனால், அக்ரிகல்ச்சரில் இன்றைக்கி அக்ரிகல்ச்சரில் வந்து நிறைய ப்ளே பண்ணுது இது. ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள், இன்றைக்கி ஒரு ஆல்கே ஒன்று இருக்குது, பார்த்தீங்கன்னா ஹெமட்டோகாக்கஸ்னு ஒரு ஆல்கே. இன்றைக்கி உலகத்திலே ஆகச்சிறந்த விலை உயர்ந்த ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரே ஒரு நம்ம பொருள் என்ன சொல்லுவோம்னா மைக்ரோ ஆல்கே அப்படிங்க. அதில் மைக்ரோ ஆல்கே அப்படிங்கிற ஒரு விஷயத்திலே கோடிக்கணக்கான மைக்ரோ ஆல்கே இருக்குது. அதை நம்ம செலக்ட் பண்ணி ஒரு ஹெமட்டோகாக்கஸ்னு ஒரு ஆல்கே இருக்குது. அந்த ஆல்கே வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு பவுட்ரு, அதனுடைய 1 கிலோ பவுடரோட விலை வந்து பார்த்திங்கன்னா $30,000. எவ்வளோங்க? $30,000. அந்த 1 கிலோ பவுடருக்கு ஏன் $30,000னா, நீங்கள் கூகுள் கூட பண்ணி பாருங்க. அஷ்டசாந்தின்னு ஒரு ப்ராடக்ட்டு. இன்றைக்கி இருக்கக்கூடிய வெளிநாட்டில் கூட மோஸ்ட் ப்ராப்ளி விமன், கேர்ள்ஸ், சின்ன காலேஜ் படிக்கிற கேர்ள்ஸ் எல்லாமே அந்த ப்ராடக்ட்டு 4 mg per day சாப்பிடுவாங்க. ஏன்னா கார்டியாக் அரெஸ்ட் வராது, உங்களோட பிரெயின் நல்லாயிருக்கும், விஷன் நல்லாயிருக்கும், எல்லாத்தையும் தாண்டி 50 வயசு கூடி 30 வயசாக காமிக்கும். அந்த அளவுக்கு ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டி இருக்குது. அதனால தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அம்மையாரெலாம் பாருங்களேன், நம்ம ஊரில் வந்து 50 வயசு ஆச்சுன்னா நம்ம அந்த முதுமை தெரியும். இதே வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அம்மா வந்து 60 வயசுன்னு சொன்னால் நமக்கே கன்ஃபியூஷனாக இருக்குது, அவங்களுக்கு 40 வயசா 30 வயசான்னு சொல்லிட்டு. ஸோ அந்தளவுக்கு ஏன்னா பிகாஸ் உணவு முறையாது, சரிங்களா. அவங்க வந்து ஒரு பேலன்ஸ் டயட் எடுப்பாங்க. எதெல்லாம் அதில் வந்து பேலன்ஸ் டயட்லங்கிறது வந்து இந்த நான் சொல்லக்கூடிய அஷ்டசாந்தின்னு ஒன்று. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு என்வரான்மெண்டல் கிளென்சர்னு சொல்லுவோம் ஆல்கேவை. இப்போ உலகத்திலே வந்து அதிகமாக வந்து நம்ம என்வரான்மெண்ட்டில் இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடை சுத்தம் பண்ணுறது மரமா ஆல்கேவான்னு சொன்னீங்கன்னா, மரத்தை விட ஆல்கே தான் நம்பர் 1. ஏன்னா ஆல்கே வந்து 1 கிலோகிராம் ஆல்கல் பயோமாஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு இட் ரிக்வயர்ட் 1.8 to 2 கிலோகிராம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. அது 1 கிலோகிராம் அந்த பவுடரை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு அதுக்கு 2 கிலோகிராம் வந்து நமக்கு பவுடர் கார்பன் டை ஆக்சைடு தேவைப்படும். அப்போது 1000 கிலோ இப்போ நம்ம ஆல்கே அந்த பயோமாஸை வளர்க்குறோன்னா, நம்ம என்வரான்மெண்ட் இருக்கக்கூடிய 2000 கிலோ கார்பன் டை ஆக்சைடை அது க்ளீன் பண்ணி விட்டுரும். ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்வரான்மெண்டல் கிளென்சர்னு சொல்லுவோம்.
அதே மாதிரி எக்கனாமிக், பயோ எக்கனாமிக், நிறைய பேரோட வாழ்வாதாரம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்கல் கல்டிவேஷனில் பெரிய பெரிய ஆளுங்க கோடீஸ்வரலாம் இருக்கானுங்க, மல்டி மில்லியன். நீங்கள் ஜப்பானில் போய் பார்த்தீங்கன்னா, இல்லை நிறையா ஃபாரின் கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ஆல்கே பேஸில் நூடுல்ஸ் இருக்குது, ஸ்பைருலா பேஸில் நூடுல்ஸ் இருக்குது. எல்லா ப்ராடக்ட்டும் இன்றைக்கி வந்து ஆல்கே பேஸில் வந்துருச்சு. ஏன்னா பிகாஸ் அதெல்லாம் மணி, எவ்ரி திங் இஸ் மணி. நிறையா இருக்குது. இதான் நம்மளோட கான்செப்ட். அதே போல் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் வேஸ்ட்டு, கம்போஸ்ட் ஃபார்மிங், பயோகேஸு, பிளாஸ்டிக் வேஸ்ட்டில் வந்து ரீசைக்கிள் ப்ராடக்ட்டு, கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் நிறையா பண்ணுறாங்க. இன்றைக்கி நிறைய பேர் இன்றைக்கி இந்தியாவில் ஒருத்தர் பிளாஸ்டிக் மேன் ஆஃப் இந்தியா, அவரும் எனக்கு ஒருத்தர் சார் எனக்கு நம்ம நண்பர் தான். இன்றைக்கி வந்து அந்த வேஸ்ட்டான பிளாஸ்டிக் வச்சு நிறையா வந்து கார்டன் பண்ணியிருக்காங்க, நிறையா வந்து சோஃபா, டேபிள், அந்த மாதிரி நிறைய வேல்யூபிள் ப்ராடக்ட்லாம் தயாரிச்சுட்டு இருக்காங்க. ரோடு போடுறாங்க, ஏன்னா பிளாஸ்டிக் வேஸ்ட்டை வச்சு இன்றைக்கி வந்து தார் ரோடு மாதிரி. அது ஏன்னா பிகாஸ் அது உருக்கினா உங்களுக்கு க்ரூட் ஆயில் வரும், அதை வச்சு சின்ன மெட்டீரியல் ஆட் பண்ணாமல் இட் இஸ் ஈஸி ஃபார் மேக்கிங் ரோட்ஸ். அதே போல் வந்து இந்த பேப்பர் வேஸ்ட்டை வச்சு இன்றைக்கி ரீசைக்கிள் பண்ணி அதே திரும்ப பேப்பரை யூஸ் பண்ணுறாங்க, ஈகோ ஃப்ரெண்ட்லி பேக்கேஜை யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் சஸ்டைனபிள் மெட்டீரியல் நிறையா பாட்டில்ஸ், அதெல்லாம் நிறையா. தீஸ் ஆர் த ப்ராடக்ட்ஸ். இதை நான் சொன்ன கான்செப்ட் தான். இங்கே இந்த பிக்சரை கொஞ்சம் நல்லா ஒத்து பாருங்க. இது வந்து ஃபஸ்ட்டில் இருக்கிறது வந்து டெக்ஸ்டைல் வேஸ்ட்டு, சரிங்களா? சாயப்பட்டிலேருந்து வரக்கூடிய கழிவு, ஸ்வைன், அந்த போல்ட்ரி, அந்த மாதிரி கூட கழிவு, முனிசிபல். நம்ம அன்றாட ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள், ஒரு நாளைக்கு ஒரு மனுஷன் நம்ம வந்து எவ்வளோ வேஸ்ட் வாட்டர் ஜென்ரேட் பண்ணுறோம் நினச்சி பாருங்கள். நம்ம குளிக்கிறோம், குறைஞ்சபட்சம் 25-30 லிட்டர் செலவாகும். டாய்லெட் 2-3 டைம் போகிறோம். இப்படி எல்லாம் ஒரு ஆக்டிவிட்டியும் பண்ணுறதுலாம் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு ஒரு மனுஷங்க வந்து 150-200 லிட்டர் வரைக்கும் வாட்டரை வந்து வேஸ்ட் பண்ணுறோம். ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம வீட்டிலே எடுத்துங்க, ஒரு சின்ன ஒரு தட்டு தான் அழுக்காக இருக்கும், சோப்பு நிறையா போட்டுறாங்க. அந்த ஒரு சின்ன ஒரு தட்டு கழுகிறதுக்கு 3 லிட்டரு வேஸ்ட் பண்ணுறவங்களும் எவ்வளோ பேர் ஃபேமிலியில். நிறைய பேர் வந்து வீட்டில் இருக்க தண்ணியை திறந்து விட்டும் போகிறவங்களும் இருக்காங்க, தெரிஞ்சோ தெரியாமலோ. ஸோ ஒரு நாளைக்கு அவ்வளோ வேஸ்ட் வாட்டர் நம்ம ஜென்ரேட் பண்ணுறோம். அதான் முனிசிபல் வேஸ்ட் வாட்டர். அப்புறம் ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரியில் வந்து டைரி இண்டஸ்ட்ரி. இந்த எந்த வேஸ்ட் வாட்டர் இருந்தாலும் எந்த வித வந்து பணமே இல்லாமல் ஜீரோ காஸ்ட் டெக்னாலஜியில் இந்த ஆல்கே வச்சு நம்ம வந்து வளர்த்து பாருங்கள், எவ்வளோ ப்ராடக்ட் இருக்குது பாருங்கள். ஹியூமன் ஃபுட்டாக கொண்டு போகலாம், அனிமல் ஃபுட்டு போகலாம், நியூட்ரிசூட்டிக்கல் ஃபுட், திரும்ப வேல்யூ ஆடட் ப்ராடக்ட் லைக் ஆன்டி கேன்சர் ட்ரக் ஆகட்டும், ஆன்டி மைக்ரோபியல் ட்ரக் ஆகட்டும், ஆன்டி ஆக்சிடென்ட், காஸ்மெட்டிக் ப்ராடக்ட், விட்டமின்ஸ், கலரிங் ஏஜென்ட், இதெல்லாம் தயாரிக்கலாம். அது முடியலையா, அடுத்து பயோஃபியூல், பயோமீத்தேன், ஹைட்ரஜன், எத்தனால். ஸோ இதெல்லாம் வந்து ஆல்கேலேருந்து நம்ம பண்ணக்கூடியது வேஸ்ட் வாட்டர். நான் இன்னொன்று சொன்னேன் பார்த்தீங்களா, மைக்ரோ ஆல்கே வந்து ஃபார்மசூட்டிக்கல் அப்ளிகேஷன்லன்னு. இது தாங்க அந்த ஒரு கிலோ பவுடர் வந்து 30,000 USD சொன்னேன் பார்த்தீங்களா, அதுதான். பொட்டன்ஷியல் பெனிஃபிட் ஆஃப் மைக்ரோ ஹெமட்டோகோக்கஸ் இன் மெடிசினல் அப்ளிகேஷன். இதுவும் கோவிட் டைமில் இட் பிளேஸ் ஏ மேஜர் ரோல். இன்றைக்கி இதோட மார்க்கெட் வேல்யூ நீங்கள் நெட்டில் போய் போட்டு பாருங்கள், வெறும் 4 mg 2 mg தான் இருக்கும் அந்த கேப்சியூலில், சரிங்களா? அந்த மாதிரி ஒரு 30 கேப்சியூல் இருக்கும். அந்த 4 mg 2 mg இருக்கக்கூடிய 30 கேப்சியூல் ஒரு டப்பாவில் போட்டு அடைச்சி வச்சுருப்பான், அதுக்கு 7,000 ரூபாய். அப்போ அந்த 30 × 2 கிட்டத்தட்ட எவ்வளோ வருது? அது சும்மா ஒரு சின்ன ஒரு இதுதான். அந்த இதுக்கு அப்போ 7,000 ரூபாய் போடுறான்னா அப்போ 1 கிலோவுக்கு அப்போ கால்குலேட் பண்ணி பாருங்கள், அந்த அளவுக்கு இன்றைக்கி இதில் வந்து வருமானம் இருக்குது. ஸோ இதுதான், இது பாருங்கள் எவ்வளோ நம்ம உடம்புல வந்து சூப்பர் ஆன்டி ஆக்சிடென்ட் 6000 ஸ்ட்ராங்கர் தென் விட்டமின் சி வந்து இதுலேருந்து கிடைக்கக்கூடியது. அதே மாதிரி 800 ஸ்ட்ராங்கர் தென் இது ப்ரோட்டீன். அதே மாதிரி நியூரோ ஆகட்டும், கார்டியோ ப்ரோட்டீன் ஆகட்டும், கண்ணுக்கு இதாகட்டும், இந்த மாதிரி பல வியாதிகளுக்கு இது வந்து மருந்தாக பயன்படுத்துகிறாங்க. அடுத்தது, இவ்வளோ ப்ராடக்ட் பண்ணிட்டோம், இப்போ எல்லாமே தயாரிச்சிட்டோம். ஒரு ஆல்கே எடுத்துகிட்டு, ஒரு பிளான் மாதிரி ஆல்கே எடுத்துகிட்டு, லிப்பிட் எடுத்துட்டீங்க, கார்போஹைட்ரேட் எடுத்துட்டீங்க, எல்லாமே எடுத்துட்டீங்க. மீதி இருக்கும்ல ரெசிடியூஸு, ஏன்னா வேஸ்ட் இஸ் நாட் வேஸ்ட் அன்டில் இட் வேஸ்ட் இட் இஸ்ன்ட் இட். எல்லாமே நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமும் வேஸ்ட் இருக்கும், ரெசிடியூஸ் இருக்கும். அந்த ரெசிடியூஸை நம்ம என்ன பண்ணலாம்னா பயோசார் பண்ணலாம். அது வந்து உணவு கழிவாகட்டும், இல்லை வந்து ஆல்கேவாகட்டும். அந்த பயோசார் எப்படி பண்ணுறோன்னா, நான் எங்களோட ப்ராசஸில் வந்து பைரோலிசிஸ் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ், சரிங்களா? அந்த பைரோலிசிஸ் என்ன பண்ணால், இன்றைக்கி நிறைய இடத்துல வந்து இன்சினரேஷன் டெக்னிக் பேன் பண்ணிட்டாங்க. இப்போ யாராவது குப்பை எரிச்சிட்டாங்கன்னா நான் டக்குன்னு நாங்களாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அடுத்த நிமிஷமே வந்து முனிசிபல் கமிஷனுக்கு அமுச்சு விட்ருவோம். ஏன்னா குப்பை வந்து ரொம்ப இன்றைக்கி இருக்கிறதுல அது பனிஷபிள் கிரைம் மாதிரி, குப்பை எரிக்கூடாது ஓப்பன் இதில், சரிங்களா? ஏன்னா நிறைய பேருக்கு கேன்சரோ இல்லை இன்டியூசிங் ப்ராப்ளம் வரதுக்கு, எல்லாத்துக்கும் இல்லை லங்ஸ் ப்ராப்ளம் வரதுக்கு காரணமே அதுதான். ஸோ அது வந்து பைரோலிசிஸ் அப்படிங்கிறது சிமிலர் லைக் இன்சினரேஷன் தான். ஆனால் அதில் வந்து ஓப்பனில் வந்து ஆக்சிஜன் கூட நடக்காது. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்னர்ட் கேஸில் ஈலியமோ இல்லை ஹைட்ரஜன் கேஸில் நடக்கும். அப்படிங்கும்போது உங்களுக்கு பொல்யூஷன் வந்து இருக்காது, பெருசாக இருக்காது. அதை வந்து உங்களுக்கு எவ்வளோ இப்போ மீதி இருக்கிற ரெசிடியூஸ் அப்படியே 80% உங்களுக்கு பயோசாராக பண்ணி கொடுத்துரும்.
இன்றைக்கி பயோசார் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி உலகத்தில் அதுவும் ஒரு பெரிய நம்ம இங்கே வனம் இந்தியாவில் அக்ரிகல்ச்சருக்கு யூஸ் பண்ணுறத தாண்டி இன்னும் நிறைய ப்ராடக்ட் அதில் வந்து டெவலப் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஏசி இருக்குது பார்த்தீங்களா, ஏசியில் வந்து கார்பன் ஃபில்டர் வைக்கிறாங்களே, அதுலேயும் பயோசார் யூஸ் பண்ணுறாங்க. இன்றைக்கி ஆல்கே பேஸ்டோ ஃபுட் பேஸ்ட் பயோசார் வந்துருச்சு. அதே போல் காஸ்மெட்டிக்ஸு, பொண்ணுங்க வந்து க்ரீம் யூஸ் பண்ணுறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா சார்கோல் கோட்டட்னு ஒரு வேர்டு போட்டாங்கன்னு வச்சிங்கன்னா 30 ரூபாய்க்கு விற்கிற பொருள் 300 ரூபாய்க்கு கொடுத்தா கூட நம்ம வாங்கிடுவோம். ஏன்னா அந்த சார்கோல் வந்து நம்மளோட பாடியை கிளென்ஸ் பண்ணி நம்ம வந்து முகத்தை வந்து பொலிவு கொடுக்குங்கிறதுக்காக. ஒரு வெரி குட் எக்ஸாம்பிள், நீங்கள் மார்க்கெட்டில் போட்டிங்கன்னா எந்த ஒரு கடைக்கு போனீங்கனாலுமே ஒரு கோல்கட் இருக்குன்னு வச்சுங்களேன், அந்த கோல்கட்டு 50 கிராம் 50 ரூபா தான். அதே கோல்கட்டை பக்கத்தில் ஒன்று வச்சுருப்பான், ரொம்ப கருப்பு கலரில் வேறு மாதிரி இருக்கும், அட்ராக்ஷனே இல்லாமல் இருக்கும். ஆனால் அது வந்து பேம்போ சார்கோல் கோட்டட் டூத் பேஸ்ட்டு போட்டிருப்பான். இது 50 ரூபா, அதே 50 கிராமு 250 ரூபா, 5 மடங்கு விலை அதிகம். கார்பன் கோட்டட். ஸோ அவ்வளோ ப்ராடக்ட் இன்றைக்கி வந்து இதுலேருந்து தயாரிக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்கேலேருந்து எடுக்கிறது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நியூட்ரசூட்டிக்கல் காஸ்மெட்டிக் ப்ராடக்ட் ஆகட்டும், பயோ ஆக்டிவ் ஆகட்டும், லிப்பிட் பண்ணுறாங்க. அதே போல் பயோசாரை வச்சு இன்றைக்கி பயோ எனர்ஜி, சரிங்களா, பயோ எனர்ஜி பண்ணுறாங்க. பயோஃபியூல், டீசல், ஒரு எத்தனால் எல்லாமே பண்ண முடியும். அதே போல் சஸ்டைனபிள் ப்ராடக்ட் லைக் பயோ ஃபெர்டிலைசர், பயோ பிளாஸ்டிக், அனிமல் ஃபீடு, இன்றைக்கி அனிமல் ஃபீடுக்கும் அதை யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா நம்மளே இன்றைக்கி வந்து நமக்கே உடம்புல கார்பன் வந்து கறி சாப்பிட்டுட்டு இருக்கோம். இந்த ஃபார்ம் ஆஃப் டிஃப்ரெண்ட் இன்றைக்கி சார்கோல் கோட்டட் பன்னுன்னு வந்துருச்சு. நீங்கள் வெளிநாட்டுலாம் போனீங்கன்னா ப்ரெட்டே வந்து கருப்பு கலரில் இருக்கும், சாப்பிட்டாலும் ஒரு டேஸ்ட்லெஸ்ஸாக இருக்கும். ஏன் அப்படின்னா ஹெல்த்து, அதில் கார்பன் இருக்கிறதுனால நம்ம அதை வாங்கி சாப்பிட்றோம். இதுதான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய எம்என்சி கம்பெனியும் நம்மளை இதுவும் ஒன்று இதில் வந்து மிஸ்லீட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய பேர் இதை வச்சு சீட்டிங் பிஸ்னஸும் பண்ணுறாங்க, அது நாங்களே பார்த்துருக்கோம். இவ்வளோதான், இன்னும் 2 ஸ்லைடு தான் முடிச்சிடுறேன். இன்றைக்கி இருக்கக்கூடிய பிரச்சனை, இப்போ எல்லாம் பார்த்ததெல்லாம் பிரச்சனையே கிடையாது. இப்போ இருக்கக்கூடிய நம்ம உலகத்திலே இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனை என்னென்னா மைக்ரோ பிளாஸ்டிக், சரிங்களா. இன்றைக்கி ஒரு பிளாஸ்டிக் எடுத்துட்டோம், சரிங்களா, பிளாஸ்டிக் வந்து ரோட்டில் போட்டோம், ஒரு 100 வருஷம் அப்படியே இருக்குது. 100 வருஷம் அப்படியே அப்படியே அது எதுவுமே அந்த 100 கிராம் அந்த பிளாஸ்டிக்னா 100 வருஷம் கழிச்சு 100 கிராமாக தான் மக்குமா இல்லையா? அப்படிலாம் மக்காது. ஒரு நாளும் அதனுடைய பார்ட்டிக்கிள் வந்து சிதைஞ்சு என்ன ஆகும், என்விரான்மெண்டலில் ஸ்ப்ரெட் ஆகும். அப்போது பிளாஸ்டிக் அந்த பார்ட்டிகல்ஸ் வந்து சிதைஞ்சு மைக்ரோ பிளாஸ்டிக்காக வருது, கண்ணுக்கு தெரியாத ஒரு பார்ட்டிக்கலாக வருது. அதுலேருந்து நானோ பிளாஸ்டிக் வருது. இன்றைக்கி மைக்ரோ பிளாஸ்டிக் நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி மைக்ரோ பிளாஸ்டிக்கோட தாக்கம் நிறைய பேரோட இதயத்தை வந்து பாதிச்சிருச்சு. நான் நிறைய ஆர்டிக்கல் நான் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். நம்ம சாதாரண ஒரு இங்கெல்லாம் நல்லா இருக்குது, ஏன்னா பிகாஸ் இங்கே வச்சது எல்லாமே பிளாஸ்டிக், எதுவுமே வந்து கண்டாமினேஷன் வரக்கூடிய எந்த பொருளுமே இல்லை. அதுக்கே நான் வந்து வனம் இந்தியாவுக்கு வந்து ஒரு சல்யூட் பண்ணோம். ஏன்னா இன்றைக்கி எவ்வளோ பெரிய ஒரு ஹாலில் மீட்டிங் நடத்தினாலுமே அங்கே ஒரு வாட்டர் பாட்டில் இருக்கும். நானே வந்தோன்னே தேடின வாட்டர் பாட்டில், ஏன்னா பேசும்போது ஏதாவது தேவைப்பட்டால் தண்ணி எடுத்து வந்து போர்ட்டபுளாக இருக்கும் குடிச்சிக்கலான்னு. பட் என்னால் முடியல, ஏன்னா பிகாஸ் இதுதான் இந்த சிஸ்டம் நம்ம கடைபிடிச்சுமா கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ நம்ம வந்து மைக்ரோ பிளாஸ்டிக் வருவோம். நாங்கள் வந்து நிறையா வந்து ஒரு டீ கப் இருக்குல்ல சார், டீ கப் வந்து நீங்கள் குடிக்கிறீங்க, டீ கப்பில் வந்து குறைஞ்சபட்சம் அந்த ஒரு இப்போ நார்மலாக வந்து ஒரு டீ கப் வந்து தண்ணி பேப்பர் கப்புன்னு சொல்கிறோம். அந்த பேப்பர் கப்பை நீங்கள் நார்மலாக நீங்களே செஞ்சு பாருங்கள். ஒரு பேப்பர் கப்பை தண்ணி ஊற்றி 1 நிமிஷம் வச்சிங்கனாவே எங்கேயா கொலாப்ஸ் ஆகி கீழே பொட்டுன்னு போய்டும். ஆனால் நம்ம கடையில் வாங்குகிற பேப்பர் கப் இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சுட்டு சுடுதண்ணி 100 டிகிரி 200 டிகிரியில் கொதிக்க ஊற்றினாலும் 4 நாள் கழித்து 40 டைம் ஊற்றினாலும் அப்படியே இருக்கும். எப்படி அது? அதுதான் பாலிமர் பிளாஸ்டிக். நீங்கள் அந்த டீ கப்பை நல்லா தண்ணியில் ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு அப்படியே அந்த மெல்லிய கூடாக இருக்கும் பாருங்கள் ஒரு பிளாஸ்டிக்கு, அது நல்லா எடுத்து பாருங்களேன். அது வந்து சுடுதண்ணி ஊற்ற நம்ம குடிக்கும்போது நம்ம ஒரு டீயை வந்து 90 டிகிரி செல்சியஸில் ஒரு 5 நிமிஷமோ 2 நிமிஷம் வைக்கும்போது குறைஞ்சபட்சம் வி ஆர் தி கன்சியூமிங் எவ்ரி கப் ஆஃப் டீக்கு வந்து 10,000 15,000 மைக்ரோ பிளாஸ்டிக் பார்ட்டிகள் நம்ம கன்சியூம் பண்ணுறோம். இது பொய் கிடையாது, இது டேட்டா இருக்குது. யூ கேன் see இன் கூகுள் சொன்னால் இன்னும் 30,000 சொல்லுவாங்க, சரிங்களா. ஸோ ஒரு டீ கப்பில் அவ்வளோ இருக்குது. நான் இதை பற்றியான ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணுங்கிறதுக்காக நிறைய ஸ்கூல் காலேஜெலாம் பண்ணேன். 10ல் திரும்ப தினத்தந்தி, தினமலர், வாரமலர் எல்லா பத்திரிகையிலையும் போட்டேன். திரும்பவும் 10ல் ப்ரெஸ் மீட்டும் கொடுத்துட்டேன். அப்படி வந்து எங்கள் காலேஜில் என்னமோ சில இடத்துல வச்சுட்டு தான் இருக்கிறாங்க. அதெல்லாம் முழுசாக நம்மலாம் ஒழிக்கணும். ஏன்னா அதுவும் ஒரு பாலிமர் தான், சரிங்களா. இன்றைக்கி வந்து ஒரு எக்ஸாம்பிள், நான் அந்த ஆர்டிக்கல் நிறையா போட்டதை பார்த்துட்டு சென்னையில் ஒரு கமிஷனரு, அவர் எனக்கு தெரியும், அவர் அப்போது அசோக் உன்னோட ஆர்டிக்கல் இந்த பேப்பர் கப் பற்றி நிறையா வந்திருக்கு, வெல்டன். ஏன்னா இது என்னோட ஒரு வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அவரோட நண்பர் ஐடியில் வேலை பார்க்குறாரு சென்னையில்,
கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு அவருக்கு டென்ஷன் சொல்லிட்டு ஒரு நாளைக்கு 5லேருந்து 10 வரைக்கும் பேப்பர் கப்பில் டீ குடிக்கிறவர். சரிங்களா? அது ரொம்ப நேரம் ஹோல்ட் பண்ணி குடிப்பார். 7-8 வருஷம் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. போன வருஷமாக ஏதோ ஒரு டைமில் அவருக்கு வந்து வயிறு வலின்னு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்காரு. எல்லாமே செக் பண்ணி பார்த்துருக்கேன், எல்லாமே நார்மல், ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாம் கிட்னியோ அது இதெல்லாம் எல்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு. மறுபடியும் ஒரு ஸ்கேனை வந்து நான் வயிறு வலிக்குன்னு சொல்லிட்டு மறுபடியும் இன்னொரு ஸ்கேன் பண்ணும்போது, திரும்ப ஒரு அல்ட்ரா ஸ்கேன் பண்ணும்போது வயிறு லிவர் பக்கத்தில் எவ்வளோ ஒரு பால் மாதிரி ஒரு கட்டி இருந்திருக்கு. அது வந்து கேன்சராக ஏதோ அந்த செல்ஸ் எல்லாம் இன்டியூஸ் பண்ணி கேன்சர் மாதிரி மாற்றிட்டு இருந்திருக்கு. அப்போ அது கண்டுபிடிக்கும் போது தான் அது என்னன்னு ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது அது ஒரு மைக்ரோ பிளாஸ்டிக். அதுக்கப்புறம் அந்த பர்சனை வந்து அவர் காப்பாற்றினாங்க இல்லையா, அதை அவர் சரியாக சொல்ல வரல. அதுக்கப்புறம் அவரோட நிலைமை வந்து ரொம்ப கிரிட்டிக்கலாக போச்சு. அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க இன்றைக்கி வந்து மைக்ரோ பிளாஸ்டிக்னால பாதிக்கப்பட்டோம். ஏன்னா இன்றைக்கி ஒரு சாதாரண ஒரு பெட்டி கடை எடுத்துங்களேன், அவன் லாரி கணக்காக வந்து அந்த பேப்பர் பிளாஸ்டிக் வச்சுருக்கான். ஒரு சாதாரண நீங்கள் ஒரு ஒட்டுமொத்த ஒரு 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 கேஃபிட்டேரியாவோ இல்லை வந்து ஒரு ஒரு மளிகை கடையோ இருக்கிற பிளாஸ்டிக்கை விட ஒரு சாதாரண பெட்டி கடையில் எதை பார்த்தாலும் பிளாஸ்டிக். ஸோ எங்களோட பிரச்சனை என்னென்னா, அந்த சிங்கிள் யூஸ் பண்ணக்கூடிய ஒற்றை பயன்படக்கூடிய பிளாஸ்டிக்கை மாற்றணும். அதை மாற்றிட்டாவே இன்னும் ஒரு 10-20 வருஷம் கழிச்சு நமக்கு வரக்கூடிய பின்னால் வரக்கூடிய யங்கர் ஜென்ரேஷன் வந்து வாழ்க்கை நல்லாயிருக்கும். இதை நம்ம இன்றைக்கி கண்டுபிடிச்சோம்னு வச்சுங்களேன், இன்னும் ஒரு 20 வருஷம் கழிச்சு. ஏன்னா ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஒன்றுமே பண்ண முடியாது. ஆல்ரெடி டம்ப் ஆனதோ இல்லைனா ஒன்று ரீசைக்கிள் பண்ணணும், கவர்மெண்ட் அதுக்கான நிறைய பாலிசி போடணும். இல்லை அப்படின்னா அதை மக்குடுன்னு விட்டாக இன்னும் ஒரு 10-20 வருஷத்துக்கு இதே ப்ராப்ளம் தான் வரும். இங்கே பாருங்க, இது மைக்ரோ பிளாஸ்டிக் எ சைலண்ட் இன்னோவேஷன். இன்னைக்கு வந்து மைக்ரோ பிளாஸ்டிக் தான் வந்து இது பெரிய ஒன் ஆஃப் த மேஜர் குளோபல் த்ரெட்னு சொல்லுவோம். A tiny plastic particles in our food, water, air, மூணுலேயுமே இருக்குது. வாட்டர், ஃபுட், ஏரில் இருக்குது. அது வந்து ஒரு விஷயம் தெரியுங்களா, நீங்கள் கேன் வாட்டர் குடிக்கிற பழக்கம் இருக்கா உங்களுக்குலாம்? இந்த 25 லிட்டர் கேனு நம்மலாம் அதெல்லாம் வாங்கி குடிக்கிறோம், சொகுசாக இருக்குன்னு வாங்கி குடிக்கிறோம். ஏன்னா நாங்கள் சென்னையில் எங்களுக்கு வேறு வழி இல்லை, ஆப்ஷன் இல்லை. சென்னையில் இருக்க பெரும்பாலான மக்கள் வந்து அதுதான் குடிக்கிறோம். எங்களோட கல்வி சவிதாவில் வந்து நாங்கள் அதை ஆராய்ச்சி பண்ணோம். நம்ம டெய்லி குடிக்கிறோம் பார்த்தீங்களா தண்ணி, அந்த தண்ணியில் அவ்வளோ மைக்ரோ பிளாஸ்டிக் பார்ட்டிகள் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி கிரவுண்ட் வாட்டரே ஸ்பாயில் ஆகிடுச்சு. இன்றைக்கி நான் அந்த ஒரு ஆர்டிக்கிள் வந்து முந்தா நேற்று திருப்பூரில் வந்து நான் 26ஆம் தேதி போட்ட ஆர்டிக்கிள் நல்லாரை பற்றி தான் போட்டிருந்தோம். எங்கடா ஏரி குளங்கள்லாம் காணோம், அந்த ஏரி குளங்கள் மறுபடியும் எப்படி வந்து மீட் எடுக்கிறது, அதுக்கான சொல்யூஷன் அந்த தினமலர் பத்திரிக்கையில் நான் கொடுத்துருப்பேன். நான் அது ஓகே. நம்ம மேட்டருக்கு வருவோம். இப்போது 83% டேப் வாட்டர் கண்டாமினேட்டட் குளோபலி. இது இங்கே மட்டும் கிடையாது, நம்ம ஊரில் மட்டும் கிடையாது, ஓவராலே இருக்குது அது. அதே போல் வந்து 50 ட்ரில்லியன் பீசஸ் இன் ஓஷன் ரைட் நோ. சரிங்களா? இன்றைக்கி நான் ஒரு கான்ஃபரன்ஸ் பார்த்தேன் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி. ஒரு 8 வயசு குழந்தை வந்து ஒரு கான்ஃபரன்ஸில் பேசுது. அவங்க அப்பாவும் பொண்ணுக்கும் ஃபிஷ்ஷிங், அந்த வெளிநாட்டில் இருக்கிறவங்களாம் அது ஒரு ஹாபி மாதிரி இருக்கும். அது வந்து ஏதோ ஃபிஷ்ஷிங் பிடிக்க போயிருக்காங்க. அந்த பொண்ணு பிடிச்ச அந்த ஷீஷோர் பக்கத்தில் எல்லா ஃபிஷ்ஷிலையும் கட்டியாக இருந்திருக்கு. அது திரும்ப எடுத்து வந்து பார்த்துருக்காங்க கேன்சர். இந்த கேன்சருக்கு யார் காரணம்? நம்ம கொட்டின பிளாஸ்டிக் தான். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம மட்டும் அதனால் பாதிக்க அடைகிறது கிடையாது. விலங்குகள், நீர்வளம் ஆகட்டும், நிலவளம், எல்லா உயிரினங்களும் இன்றைக்கி வந்து அழிவு நோக்கி போயிட்டுருக்கு. இதுக்கு காரணம் பிளாஸ்டிக், மைக்ரோ பிளாஸ்டிக். ஓகே. ஹியூமன் ஹெல்த் இம்பேக்ட், ஹார்மோன். இதனால் மைக்ரோ பிளாஸ்டிக் என்னென்ன பிரச்சனை வரும் பாருங்கள். ஹார்மோனு டிஸ்டர்ப்ஷன் ஆகும். அதே மாதிரி கேன்சரை அதிகமாக இன்டியூஸ் பண்ணோம். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, பர்டிகுலர்லி லங்ஸு, இங்கேருந்து ஆரம்பிக்கும், ஹார்ட் வரைக்கும் போகும். இன்றைக்கி மைக்ரோ பிளாஸ்டிக் தாக்கம் நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்கள். உலகத்திலேயே பிறந்த குழந்தைக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மிக முக்கிய உணவுன்னு எதை சொல்லுவோம்? அம்மாவோட தாய்ப்பால். இன்றைக்கி மதர் மில்க் இஸ் கண்டாமினேட்டட் வித் மைக்ரோ பிளாஸ்டிக். அம்மாவோட தாய்ப்பால் கண்டாமினேஷன். மாடு, ஒரு எக்ஸாம்பிள் சொன்னல, சென்னையில் எங்கே பார்த்தாலும் கார்பேஜில் வந்து மாடு தான் மேயுது. அப்போ அந்த மாடு சாப்பிட்ற அது ஃபுல்லாக சாப்பிட்றது கிடையாது, பிளாஸ்டிக் தான் சாப்பிடுது. அப்போ அந்த மாட்டோட பாலில் ஃபுல்லாக மீட்லேயும் சரி எதுவாக இருந்தாலும் டைரி ப்ராடக்ட் எல்லாமே லோடட் வித் மைக்ரோ பிளாஸ்டிக். நீங்கள் வேணால் பார்த்துங்க அப்புறம் கூகுள் பண்ணி. ஆர்கன் டேமேஜ் ஃபுல்லாகிடும். ப்ளஸ் இன்றைக்கி நிறைய பேருக்கு வந்து குழந்தையின்மை, நிறைய பேருக்கு வந்து இன்றைக்கி வந்து ஃபெர்டிலிட்டி தான் எங்கே பார்த்தாலுமே இருக்குது. எங்கே பார்த்தாலும் ஹாஸ்பிட்டலை தாண்டி ஃபெர்டிலிட்டி சென்டர் இருக்குது. அதுக்கு இதுவும் ஒரு முக்கியமான காரணம் தான். ஏன்னா என்வரான்மெண்ட் அவ்வளோ பொல்யூஷன். அப்புறம் என்வரான்மெண்ட் காஸ்ட்டு 1.5 மில்லியன் மெரின் அனிமல்ஸ் டை இயர்லி. பார்த்துங்க, இந்த பிளாஸ்டிக் பொல்யூஷனால், மைக்ரோ பிளாஸ்டிக்னால கிட்டத்தட்ட 1.5 மில்லியன் மெரைன், அதாவது நீரில் வாழக்கூடிய விலங்குகள் வந்து அழிவு, அதை செத்துக்கிட்டு இருக்குதாம்மா. அதில் சாயில் பிகேம்ஸ் இன்ஃபெர்டிலிட்டி. சாயிலில் வந்து இன்றைக்கி நிறையா இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சாயிலெல்லாம் வளங்கள்லாம் நாசமாக போச்சு பிகாஸ் ஆஃப் இந்த பிளாஸ்டிக்கு. அதே மாதிரி அது மூலிமா நம்மளோட ஃபுட் செயின் ஃபுல்லாக என்டர் ஆகிடுச்சு. இதுதான் இன்றைக்கி கருத்து. ஸோ மைக்ரோ பிளாஸ்டிக் கிரைசிஸ், டைம் ஃபார் ஆக்ஷன். என்னென்னலாம் பண்ணலாம்? ஷாக்கிங் நம்பர்ஸ். 1 மில்லியன் பிளாஸ்டிக் பாட்டில்
பாட் பர் மினிட். அப்போது இந்த உலகத்தில் ஒரு நிமிஷத்துக்கு 1 மில்லியன் பிளாஸ்டிக் பாட்டிலை நம்ம வாங்குகிறோம். நமக்கு தெரிஞ்சு ஒன்றுமே கிடையாது, தெரியாமல் எவ்வளோ இருக்குது சரிங்களா. ப்ளஸ் 700 கிலோ மைக்ரோ ஃபைபர்ஸ் ரிலீஸ்ட் பை வாஷ் அண்ட் 90% டேபிள் சால்ட். இன்றைக்கி வந்து உப்பு நம்ம நினைக்கிறோம் உப்பு வந்து இருக்கிறதுலே சுத்தமானது, அதை தூக்கி போட்டால் பாக்டீரியா வைரஸ் எல்லாம் செத்து போயிடும், அதனால் உப்பு சாப்பிட்டா நமக்கு ஒன்றும் வராதுன்னு. இன்றைக்கி உப்புலேயும் மைக்ரோ பிளாஸ்டிக் இருக்குது, அது நிறைய ரிப்போர்ட் இருக்குது, நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்துங்க. அவ்வளோ லோடு. ஏன்னா கடல் வந்து கெட்டு போச்சு. அப்போ அந்த கடல்லேருந்து எடுக்கக்கூடிய வந்து உப்பு எப்படி இருக்கும், அதுலேயும் மைக்ரோ பிளாஸ்டிக் தான். ஸோ இதெல்லாம் வந்து நான் பேனிக் பண்ண விரும்பல, ஏன்னா நம்ம வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும். இப்போ நம்ம வாட்டர் குடிக்கிறோம் பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஒரு விஷயமும் நம்ம பார்த்து நம்மளை சுற்றி இருக்கிறவங்களையும் அதே போல் பழக வச்சு கொண்டு வந்துட்டோமா, இன்றைக்கி இருக்கிற சந்ததி இல்லாட்டியும் அடுத்து வரக்கூடிய சந்ததிகள் எல்லாமே ரொம்ப வளமாகவும் செழிப்பாகவும் இருப்பாங்க. அதுக்காக முதல் ஏற்பாடு தான் இதெல்லாம். அப்புறம் அடுத்தது மேஜர் கல்ப்ரிட். யார் மேஜர் கல்ப்ரிட்? சிந்தட்டிக் கிளாத்திங் 35%. டயர்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதை கூடயே வரக்கூடிய டஸ்ட்டு வந்து 28%. பர்சனல் கேர் ப்ராடக்ட், சரியா, நிறையா பர்சனல் கேர் ப்ராடக்ட்லாம் யூஸ் பண்ணுறோம்ல, அவங்களும் நிறையா இருக்காங்க. ப்ளஸ் பிளாஸ்டிக் பேக்கேஜ், இவங்களாம் மேஜர் கல்ப்ரிட், இவங்களாம் ஃப்ராடு. இவங்களெல்லாம் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது முடிஞ்ச அளவுக்கு. அதுக்காக அவாய்ட் பண்ண முடியாது, முடிஞ்ச அளவுக்கு அப்படியே பண்ணாலும் அதை ப்ராப்பராக ரீசைக்கிள் பண்ணணும். அதுக்குன்னு நிறையா இன்றைக்கி இருக்கிறதுலே நம்ம குப்பை மேலாண்மைன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா. ஏன்னா இன்றைக்கி கிரவுண்ட் லெவல் செக்ரிகேஷன் யாருமே ஃபாலோ பண்ணுறது கிடையாது. இப்போ ஒரு வீட்டில் இருக்காங்க, படிக்காதவங்களை விட படித்தவங்க தான் நிறையா தப்பு பண்ணுறாங்க. நாங்கள் எங்கள் காலேஜ்லேயே பார்த்துருக்கோம். நான் வந்து பிளாஸ்டிக் வேஸ்ட்டுக்கு தனியாக ஒரு டஸ்ட்பின் வச்சுருப்போம், இது உணவு கழிவுக்கு தனியாக வச்சுருப்போம், இதெல்லாம் வச்சுருப்போம். சில பேர் என்ன, டாக்டர்ஸ் யாராவது ஃபோன் பேசிட்டே வருவாங்க, இப்படியே வந்து என்ன பண்ணுவாங்க, எது ஓப்பனில் இருக்குது பார்த்துட்டு முன்னாடி இருக்குது பின்னாடி இருக்கலாம் பார்க்குறது கிடையாது, என்ன மேட்டர்னு பார்க்குறது கிடையாது, டப்புன்னு தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க. சரிங்களா. இன்றைக்கி பெரும்பாலான இருக்கவங்க படித்தவங்க வந்து நிறைய தப்பு பண்ணுறாங்க. அதே இடத்துல வந்து அதே காலேஜில் படிக்காதவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த இடைநிலை இந்த கூட்டுறவங்க பெருக்கிறவங்க, அவங்களுக்கு அச்சம். ஏன்னா அவங்க போட்டால் யாராவது குறை சொல்லி தண்டிச்சுடுவாங்களோங்கிற பயம். அதனால அவங்கெல்லாம் மோஸ்ட்லி அவங்களாம் ஒழுக்கமாகவே இருக்கிறாங்க. படித்தவங்க நம்மளை யார் கேட்குறது? ஏன்னா இந்தியாவில் வந்து இப்போ வெளிநாட்டில் நாங்கள் 18 கண்ட்ரி போயிருக்கேன். இன்ன வரைக்குமே அந்த 18 கண்ட்ரியில் 12 வருஷத்தில் ஒரு சாக்லேட் சாப்பிட்டா கூடயும் நான் வெளியில் போட முடியாது. அப்படியே நான் போட்டனாலும் என் மேலே கிரைம் அஃபென்ஸ் கிளியர் ஆகும். ஸோ பல பிரச்சனைகள் இருக்குது. வெளிநாட்டுக்கு ஒருத்தன் போகும்போதே இங்கெல்லாம் போடக்கூடாதுன்னு மைண்டு வந்து நம்ம பிரெயின் வந்து முடிவு பண்ணிடும். போடுன்னு சொன்னால் கூட இன்னொரு பிரெயின் என்ன சொல்லும், வேணான்னு சொல்லிவிடும். அப்போது நம்ம போட மாட்டோம், அங்கே ஒழுக்கத்தை கடைபிடிப்போம். ஏன்னா அங்கே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்குது. அதே நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னு வச்சுன்னா, எனக்கு என்ன உனக்கு என்ன, அவ்வளோதான், தூக்கி போட்டு போயிட்டுருப்போம். நான் போட்டால் நீ கேட்க போகிறதில்ல, நீ போட்டால் நான் கேட்க போகிறதில்ல. அப்படியே நம்ம 2 பேர் போட்டாலும் கவர்மெண்ட்டு கேட்க போகிறதில்ல, ஒரு தைரியம். அதனால நம்ம அதை பண்ணிகிட்ருக்கோம். அதுதான் மேட்ரு. சொல்யூஷன் நவ். இப்போ வந்து அட்வான்ஸ் வாட்டர் ட்ரீட்மெண்ட், அது அப்புறம் நேச்சுரல் ஃபைபர் கிளாத். இப்போலாம் நம்ம அந்த இதுதான் வந்து நம்ம கதர் அந்த மாதிரி அந்த கிளாத்லாம் யூஸ் பண்ணலாம். ஏன்னா இன்றைக்கி சிந்தட்டிக் மேட் கிளாத்லையும் ப்ரொடியூஸ் பண்ணுது அது. அப்புறம் பேன் சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக், பெட்டர் ஃபில்ட்ரேஷன் சிஸ்டம், இதெல்லாம் பண்ணால் ஓரளவுக்கு இதிலேருந்து நம்ம விடுதலை கிடைக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் லேட்டஸ்ட்டாக கிட்டத்தட்ட ஒரு 100-150 ஆர்டிக்கல் இருக்கும். இது சும்மா ஒரு கம்மியான ஒரு ஆர்டிக்கல் மட்டும் நான் இதில் போட்டிருப்பேன். உணவு கழிவு வந்து எப்படி எடுக்கிறது, அது இது பார்த்தீங்கன்னா இந்தியன் எக்ஸ்பிரஸில் வந்தது. இதெல்லாம் வந்து அந்த உணவு கழிவு ஆகாய தாமரையிலேருந்து நாங்கள் கண்டுபிடிச்ச ஒரு பத்திரிக்கை. ஒரு 4-5 பத்திரிக்கை உங்களோட ரெஃபரன்ஸ்க்காக நான் போட்டிருக்கேன் அதில். இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இப்போ இந்த வேர்ல்டு லெவலில் வந்து நிறைய அவார்ட்லாம் கொடுத்தாங்கல்ல, அது இந்தியாவில் இருக்கிற அத்தனை முன்னணி பத்திரிகையும், எக்கனாமிக்ஸ் டைம்ஸ் ஆகட்டும், இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஆகட்டும், இந்தியா டுடே ஆகட்டும், எல்லா பத்திரிகைகளும் என்ன போட்ட நியூஸ், ட்ரெண்டிங் நியூஸ் வந்தது இது. நன்றி. இவ்வளோ நேரம் வந்து பொறுமை காத்து எல்லா விஷயத்தையும் கேட்டால் உங்களுக்கு எல்லாம் ரொம்ப நன்றி. ஏதாவது நான் வந்து த்ரெட்டன் பண்ணுற மாதிரி கருத்துக்களை முன் வச்சுருந்தா மன்னிக்கணும். பட் ஆனால் அதுதான் உண்மை. 1% கிடையாது, 100%-200% அதுதான் உண்மை. ஸோ நம்ம இதை ஓரளவுக்கு இதெல்லாம் நம்ம வந்து இல்லாமல் பாதுகாத்துக்கிறோம். இப்போ இந்த மாதிரி வாட்டர்லேருந்து ஆரம்பித்து ஒன்று அப்படியே கொண்டு வரணும். உங்களை வந்து ஏதாவது உங்களுக்கு டவுட்டு இருந்துச்சுன்னா, இதை பற்றி ஏதாவது ஒரு விவாதமோ கொஸ்டின் இருந்துச்சுன்னா ஒரு 5 நிமிஷம் நம்ம வந்து பேசலாம். யாருக்காவது ஏதாவது இதில் முரண்பாடான கருத்து இல்லைனா ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருக்குங்களா சார்? சார் சொல்லுங்கள் சார். ஆமாம் சார். உணவுலையே சார். சார் இப்போ வந்து உணவில் நம்ம வந்து அவாய்ட் பண்ணுறது இட்ஸ் நாட் ஈஸி ஜாப் சார். ஏன்னா எல்லாமே ரத்தத்திலே கலந்து போச்சு. ஒரு முடிஞ்ச அளவுக்கு 3 கேள்விகள் மட்டும் வச்சுக்கலாம். சரி, 3 கேள்வி. ஓகே.
ஸோ முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணால் 100% பண்ண முடியுமா அப்படிங்கிறது டவுட் தான். சரியா? இப்போ நம்ம அந்த இப்போ நிறைய ஃபாரின் நம்ம நூடுல்ஸ் கப்லாம் யூஸ் பண்ணுறது கிடையாது, ஃபாரினில் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த பிளாஸ்டிக் கோட்டடான விஷயங்கள்லாம் நம்ம முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கலாம். குறிப்பாக வந்து நீங்கள் வந்து இந்த மாடுலாம் இருக்குது பார்த்தீங்களா, அது நான் கவர்மெண்ட் ஈவன் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மினிஸ்டர் ஆஃப் ஹோம் அஃபேர்ஸோ இவங்கெல்லாம் வந்து ஒரு மீட்டிங் நடத்துனாங்க. அந்த மீட்டிங்கு இந்தியாவிலேருந்து ஒரு 100 பேர் கூப்பிட்டுருந்தாங்க. அதில் எனக்கும் இன்விடேஷன் வந்துச்சு. நானும் இந்த மாடு பிரச்சனை பேசினேன். ஏன்னா இங்கெல்லாம் ஒன்றும் பெருசாக தெரியல சார். நீங்கள் சென்னையில் வந்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் இந்த குப்பை கோபுரத்தை பக்கத்தில் ஒரு 10 மாடு சுற்றிட்டு இருக்கும். இது யாரோட பிரச்சனை? மாடு வைக்கிறவங்களோட பிரச்சனையா, இல்லை அவங்க வந்து கவர்மெண்ட் அவங்கள கண்டுக்காம விடுறது பிரச்சனையா? ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம அப்படியே கரெக்டாக கொண்டு போனால் மட்டும்தான் ஓரளவுக்கு நம்ம அதுலேருந்து விடுபட முடியும். ஏன்னா உணவு அப்படிங்கிறது இப்போ அது ஆல்ரெடி கண்டாமினேட்டட் உணவு வந்து பேப்பரில் உங்களுக்கு மடிச்சு கொடுத்தா நமக்கு தெரிய போகிறது கிடையாது சார். நமக்கு கண்ணுக்கு தெரியாமல் நிறையா நடக்கும். கண்ணுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் அப்படியே நம்ம கம்மி பண்ணுறது மூலயமா இதுலேருந்து ஓரளவுக்கு நம்ம மீண்டு வரலாம் சார். அதே மாதிரி நம்ம குக்கிங் ஃபுட்டெல்லாம் வந்து ஓனாக பண்ணுறது வந்து ஃபார் பெட்டர். ஏன்னா இன்ஸ்டெட் ஆஃப் அந்த சொமேட்டோவோ இல்லை கடையில் போய் ஆர்டர் பண்ணி நிறைய பேர் சாப்பிட்றாங்க. இன்றைக்கி நிறைய பேருக்கு 10 நாள் ஆகக்கூடிய சளியில் வந்து 3 மாதம் 4 மாதம் ஆனாலும் லங்ஸ். இன்றைக்கி வந்து 25 பையனுக்கு அட்டாக் வருது. ஒரு பொண்ணு அழகாக இருக்குது, ஜிம்மில் போய் ஒர்க் பண்ணிட்டு இருக்குது, திடீர்னு 22 வயசு சென்னையில் டப்புன்னு வந்து போயிடுச்சு. அதே போல் தான் இன்றைக்கி வந்து 10 வயசு எனக்கு தெரிஞ்சு போன வாரத்தில் 12 வயசு ஒரு பையனுக்கு வந்து ஹார்ட் அட்டாக்ங்கிறாங்க. இதெல்லாம் நம்ப முடியுதா என்ன? இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா நம்மளோட உணவு பழக்கங்களோ இந்த என்வரான்மெண்ட் உள்ள பொல்யூஷனான காரணம் தான். ஸோ அது இன்னையிலேருந்து ஒரு விஷயமா நம்ம மாற்றினா தான் பண்ண முடியும் சார். தேங்க்யூ சார். நிறைவான கேள்விங்க. நான் ஒரே ஒரு கேள்வி தாங்க. இவ்வளோ தூரம் நீங்கள் பண்ணிகிட்ருக்கிறீங்க, மற்றெல்லாம் சொல்கிறீங்க. இந்த கவர்மெண்ட்டுக்கு வந்து பாலித்தீன் பையை முழுமையாக நிப்பாட்டுறதுக்கு உண்டான வழி கவர்மெண்ட்டு தான் பண்ணணும். அதை ஒன்று பண்ணினாங்கனாலே ஏகப்பட்ட பிரச்சனைகள் சால்வ் ஆயிரும். காரணம் என்ன கேட்டிங்கன்னா, ஊறுறதுலேருந்து, மீன்லேருந்து, மாட்டிலிருந்து, பூமியிலிருந்து, பூமியே கெட்டு போகுது. உங்களுக்கு அந்த இயற்கையான வளமான பூமியே வந்து உங்களுக்கு கெட்டு போயிடுது. அப்படி இருக்கக்கூடியதுக்கு வந்து ஏன் முயற்சி பண்ணக்கூடாது? வனம் இந்தியா ஃபவுண்டேஷன்லேருந்து நாங்கள் என்ன வேணாலும் அதுக்காக ஹெல்ப் பண்ணுறோம். நீங்கள் இவ்வளோ தூரம் இத்தனை நாடுகளும் இவ்வளவு சுற்றி இருக்கிறீங்க, கேட்குறதுக்கு அற்புதமாக இருக்குது. நான் வந்து கழிவுகளை வந்து விவசாயத்துக்காக பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறேன். அதாவது கழிவுகள்னால் உங்களுக்கு வந்து தாவரத்தில் இருக்கிற கழிவுகளை நான் பல வருஷமாக இயற்கை விவசாயத்துக்காக நான் பயன்படுத்திகிட்டு இருக்கிறேன். ஆனால் இதுக்கெல்லாம் வந்து பாலித்தீன் வந்து ஒரு பெரிய ஒரு இதாக இருக்குது. அதெல்லாம் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் பொறுக்கி எல்லாம் எடுத்து போட்டாலும் கூட அது அந்த இடத்துக்கு உங்களுக்கு காற்றுல வருது. எங்கே பார்த்தாலும் குப்பை மேட்டிலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி தான் இருக்குது. அதுக்குண்டான ஒரு முயற்சி பண்ணிங்கன்னா ரொம்ப புண்ணியமாக இருக்கும் சார். கண்டிப்பாக சார், நல்ல விஷயம் தான். அது நல்ல கொஸ்டின் தான். இது எப்படின்னா, ஒரு நிமிஷம் முடிச்சிடறேன் சார். என்னென்னா, இது வந்து கவர்மெண்ட்டை தாண்டி தனி மனித ஒழுக்கம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் சார். இப்போது கவர்மெண்ட் என்ன தான் ரூல்ஸ் போட்டு எல்லாம் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம வெளிநாட்டில் மாதிரி வந்து சேஃபாக இருக்கிறோம், எங்கேயுமே பேப்பர் போட முடியல. ஆனால் இப்போ நான் ஒரு காட்டுக்குள்ளே போகும்போது எங்கேயோ போகும்போது என்ன பண்ணுறோம், அந்த தனி மனித ஒழுக்கத்தை கடைபிடிக்காதனால அங்கேயே வந்து எல்லாத்தையும் தூக்கி போட்டுரும். ஸோ இண்டிவிஜுவல் நம்ம ஒரு இண்டிவிஜுவலுக்கும் நமக்குன்னு ஒரு பாலிசி, ஒரு செர்டன் ரெகுலேஷன்ஸ், அதை கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக வச்சாங்க. கண்டிப்பாக அது வரலாம். அதே போல் வந்து சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து கவர்மெண்ட்டு முற்றிலும் தடை பண்ணணும். அது ஒரு பிரச்சனை. இப்போ சார் ஒன்றும் இல்லை, நான் போன மாதம் வந்து கொடைக்கானல் போயிருந்தேன். அங்கே நீங்கள் எங்கே போய் பார்த்தாலும் பேப்பர் கப்பில் டீ கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு பதிலாக என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த அலுமினியம் ஃபாயில் கோட்டட் இருக்குல்ல, அதில் கொடுப்பாங்க. ஊட்டியில் ஓரளவுக்கு பேன் ஆகிடுச்சு. பட் இருந்தாலும் கண்ணுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நிறையா இருக்குது. அதாவது விற்கிறவங்க வாங்க வேணான்னு சொன்னாலும் வாங்க வரவங்க எங்கள் ஃபோர்ஸ் பண்ணி கொடுன்னு கேட்குறவங்களும் இருக்காங்க. ஸோ இந்த சிஸ்டம் பார்த்திங்கன்னா இது வந்து அரசாங்கத்தை மட்டும் நம்ம வராது, இதை தாண்டி தனி மனிதவங்களுக்கும் நிறையா பிரச்சனைகள் வரணும். ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னா, கண்டிப்பாக அரசாங்கத்துக்கு நம்ம இதெல்லாம் வந்து சொல்லி அதுக்கான மாற்று, இப்போ இன்றைக்கி பார்த்திங்களா அந்த கழிவுலேருந்து தயாரிக்கிறோம், அந்த மாதிரி நிறையா வந்து பயோ பேஸ்டு ப்ராடக்ட்டு. ஆனால் இன்றைக்கி அதுலேயும் ஃப்ராட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் நார்மலாக போயிட்டு இன்றைக்கி பேப்பர் கப் அவன் ஏதோ ஒரு நேற்று வரைக்கும் அவன் வந்து அதே பாலிமரில் தயாரிச்சுக்கிட்டு இருந்த பேப்பர் கம்பெனிக்காரன் மறுபடியும் அவன் 2 நாள் கழித்து பார்த்தா அதில் பயோ பேப்பர் கப்பு ஈஸிலி பயோடிகிரேடபிள்னு ஒரு பொய்யான விளம்பரத்தை கொடுத்து விற்கிறான். இதுவும் இன்றைக்கி மார்க்கெட்டில் இருக்குது. அதாவது நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ பயோன்னு போக அதை மார்க்கெட்டுக்காரன் தெரிஞ்சுட்டு கம்பெனிக்காரன் நேற்று வரைக்கும் அவன் பயோ பிளாஸ்டிக்னு என்னன்னு தெரியாதவன் திடீர்னு இன்றைக்கி வந்து பயோ பிளாஸ்டிக் கப்புன்னு ரிலீஸ் பண்ணுறானுங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பனிஷபிள். இதெல்லாம் வந்து கரெக்டாக இந்த அரசாங்க நிர்வாகம் வந்து கரெக்டாக இதெல்லாம் வந்து மானிட்டர் பண்ணி இதுக்கான பாலிசி ஃப்ரேம்லாம் கரெக்டாக பண்ணால் மட்டும்தான் இது வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு சொல்யூஷனே கிடைக்கும். தேங்க்யூ சார்.
இந்த சார் சொன்னது வந்து கடந்த 5 வருஷமாக நான் வடமண்டியில் வலியுறுத்திட்டு தான் இருக்கேங்க. ஒன் யூஸ் பிளாஸ்டிக் பாட்டில் அண்டு ஒன் யூஸ் கப் அண்டு டிஷ்யூ பேப்பர் இது 3மே யூஸ் பண்ண வேண்டான்ட்டு. நான் கடந்த 5 வருடமாக ஒன் யூஸ் பாட்டில் யூஸ் பண்ணவே இல்லை. நான் இந்த இடத்துல ஏதை பதிவு பண்ணுறேன்னா நான் பெருமைக்காக சொல்ல. நான் லாஸ்ட்டு 4 யூரோப் கண்ட்ரி போயிருந்தேங்க சார். என்னுடைய ஓன் வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு தான் நான் ஃப்ளைட் ஏறினேன். திரும்ப ரிட்டர்ன் வர வரைக்கும் எங்கேயுமே வாட்டர் பாட்டில் யூஸ் பண்ணல. 100% ஆணித்தரமாக சொல்ல முடியும். ரொம்ப செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக கால் எழுந்திரிச்சது நைட்டு வரைக்கும் இன்றைக்கி காலையும் கூட என்னால் சொல்ல முடியும். ஒரு சின்ன கடலப்பருப்பையும் கூட சாப்பிட்டு நான் போகிறதில்ல. அப்படி ஆசையாக இருந்தால் வீட்டில் பழைய வெடி நிலக்கல்லையும் சர்க்கரையும் கலக்கி சாப்பிட்டுக்கிறேன். சூப்பர். நம்ம ஒரு ட்ராவல் பண்ணும்போது ஒரு 10 சிப்ஸ் பாக்கெட்டு, ஒரு 100 ஒரு 10 பிஸ்கட் பாக்கெட்டு யாராவது சொல்ல முடியும் ஆரோக்கியமாக இருக்கு கை தூக்க முடியுங்களா? அந்த காலத்தில் எப்படி சாப்பிட்டோம்? எதுக்கு பாக்கெட்டாக வாங்கி வாங்கி குவின்னு குவிச்சு நம்ம உடம்பையும் கெடுத்து மண்ணையும் கெடுக்கணுங்க. ஒன்றும் ஆயிர மாட்டேங்க. இந்த 2 மணி நேரம் எதுவும் சாப்பிடாம இருந்து பார்த்தாச்சுங்க. எல்லாம் இருந்தவங்க தான், பெரியவங்க எல்லாம் அப்படி இருந்து இன்றைக்கி வந்தவங்க தான். அப்புறம் 2வதுங்க, தயவு செய்து இங்கே உட்காந்துக்கிறவங்களுக்கெல்லாம் யாரும் வருத்தப்பட்டுக்காதீங்க. உங்கள் அலுவலகத்துக்கு வந்தால் அந்த பாட்டிலை தூக்கி வைக்கவே வேண்டாங்க. தண்ணி டம்ளர் விடுங்க, சந்தோஷமாக குடிச்சிட்டு போவோம். சரிங்களா? கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. பையருக்கு கொடுக்கும்போதே சொல்லலாம், இந்த காசுக்காக நம்ம பண்ணுறது இல்லைன்னா பையருக்கு மட்டும் கொடுத்துக்குங்க. நம்ம லோக்கலில் நம்ம வர்ற வாட்டர் 100 ml வாட்டர் பாட்டில் தூக்கி வைக்கிறீங்க. அதில் தயவு செய்து வேண்டாங்க. எங்கள் வீட்டுக்கே போனாலும் எடுக்க வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போது தமிழோட கொடுக்கறது இல்லை. அதனால் இன்றைக்கி ஒரு உறுதிமொழி எடுக்க வர்றவங்க என்ன மாதிரி நான் தயவு செய்து அது உங்கள் கார்லேயும் பார்க்கக்கூடாது, வீட்லேயும் பார்க்கக்கூடாது. அதுதான் உண்மையான மாற்றம். இல்லைன்னா இன்னும் 20 வருஷம் ஆனாலும் இப்படி ஒரு சார் சொல்கிறத கேட்டுட்டு போயிட்டே தான் இருக்கணும். பூமி அலைஞ்சிட்டு தான் இருக்கும். முதல்ல நம்ம மாறுவோம் ஃபஸ்ட்டுங்க. அதே ஒரு பெரிய மாற்றம். இங்கே வந்தவங்க அனைவரும் உறுதி எடுப்போம். தென்னீராக கொடுத்துர்லாங்க. எல்லோரும் உறுதிமொழி தயவு செய்து உங்கள் மனசாட்சிக்கு எடுத்துக்கங்க. நீங்கள் யாரும் சத்திய பிரமாணம் பண்ண வேண்டாம். நாளைக்கு காலையில் போய் உங்கள் ஆஃபீஸில் இருக்க பூரா டிஸ்போஸ் பண்ணிடுங்க. உங்கள் வாட்டர் பாட்டில் உங்கள் வண்டியில் காரில் எல்லாமே வச்சுக்கங்க. புயல் எடுத்துகிட்டு போங்க. வரவங்களுக்கு வாட்டர் பாட்டில் டம்ளரில் கொடுங்க. இது என்ற தாழ்மையான வேண்டுகோள். யாராவது வருஷப்பட்டுக்க வேண்டாம் அப்படி சொல்கிறேன். நம்ம சந்ததிக்காக தான். இன்னொன்று நான் சொல்லணும், போன ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி இது தென்னீரா ஃபங்க்ஷனை வந்து எங்களோட சான்சலர் முன்னிலையில் சவிதா யூனிவர்சிட்டியில் நடந்துச்சு. அதில் பெரிய தலைகள்லாம் வந்திருந்தாங்க. அதில் சார் எனக்கு தனிப்பட்ட முறையில் அப்போ தான் அறிமுகமானார், ஸ்கை சுந்தரராஜன் சார். அப்போது சார்கிட்ட நான் போயிட்டு ஏதோ பாவம் சாப்பிட்டு இங்கே கிளம்பிட்டு இருக்காரு, தண்ணி அவர் குடிக்கலன்னு சொல்லிட்டு நான் போய் தண்ணி பாட்டில் எடுத்துகிட்டு போய் நீட்டினா பார்த்தாரு, வேணா எடுத்துகிட்டு போங்கிறாரு. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு நான் பார்த்தேன். அப்போ தான் மனம் இந்தியா ஏன் இவர் வந்து வேணாங்கிறாரு, இப்போ இவங்களாம் யார், எங்கே, என்ன பண்ணுறாங்க, அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக பேச தெரிய ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது, வனம் இந்தியா அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு 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 அமைப்பு, அவங்க நிறையா பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் எங்கள் மூலியமாக எங்களோட நண்பர்களும் தெரிய வந்துது. அது காரணம் சாதாரண ஒரு வாட்டர் பாட்டில் எனக்கு தண்ணி தாங்கடிச்சாலும் வேணான்னு சொல்லிட்டு போயிட்டார் சார். அது எனக்கு இன்னமும் ஞாபகம் இருக்குது. அந்த ஒரே ஒரு விஷயத்தை வச்சு அந்த என்டையர் டீமோட விஷயத்தையே நாங்கள் தேட ஆரம்பித்தோம். உண்மைக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது சார். இது மேலும் மேலும் இந்த வனம் இந்தியா வந்து இன்றைக்கி வந்து தமிழ்நாடு மட்டும் கிடையாது, இந்தியா லெவலில் பெரிய லெவலில் இதை வந்து இந்த அமைப்பு வந்து விரிவடைஞ்சு நிறைய பேருக்கு வந்து நன்மை பயக்கணும். இது நானும் வந்து இதில் ஒரு பாட்டாக இருக்கிறேன். அப்படிங்கும்போது எனக்கும் ரொம்ப பெருமையாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த கருத்தரங்கம் வந்து ஓரளவுக்கு உங்களுக்கெல்லாம் ஒரு கொஞ்சமாவது நாலேஜ் ஏதாவது வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி இவ்வளோ நேரம் பொறுமை காத்ததுக்கு சார். தேங்க்யூ சார். அதே மாதிரி நீங்கள் ஃப்ளைட்டில், ட்ரெயினில் எங்கே ட்ராவல் பண்ணாலும் 8 மணி நேரம் ட்ராவல் பண்ணுறப்போ அவங்க கொடுத்த ஃபுட்டில் கேக்லேருந்து நூடுல்ஸ்லேருந்து எல்லாமே நான் எடுத்து பார்த்ததில் 12 பிளாஸ்டிக் இருந்துச்சுங்க. 8 மணி நேரம் ஃப்ளைட்டில் வந்து அத்தனை பேர் சாப்பிட்டாங்க. இப்போ ஒரு நாளைக்கு எத்தனை கோடி ஃப்ளைட் ட்ராவல், அது எத்தனை குப்பை வருது, நான் தொடவே இல்லை. அது நம்ம எடுத்துகிட்டு போயிட்டேன், பேக்கில் எடுத்துகிட்டு போய்க்கலாம். ஃப்ரூட்ஸ் அலோவ் பண்ணுறாங்க. அங்கே போய் ஃப்ரூட்ஸ் தான் எடுத்துங்க. சின்ன தயிர்லேருந்து சாக்லேட்லேருந்து கேக்லேருந்து எல்லாம் பிளாஸ்டிக்கில் தான் பேக் பண்ணி கொடுக்குறாங்க. என்னதான் நம்ம அதை ரீசைக்கிள் போட்டாலும் நம்ம இன்னொரு கண்ட்ரிக்கு போய் ஸ்பாயில் பண்ண வேண்டாம் அப்படின்னு போடல. அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்குது. நம்ம மனசு வச்சா கண்டிப்பாக காலையிலேருந்து நைட் தூங்க வரைக்கும் முடியும். ட்ரை பண்ணுங்கள். நன்றி. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. நன்றி ஐயா. இவ்வளவு நேரம் மிக தெளிவாக கழிவுகள் குறித்த